ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இந்த 10ஆம் அதிகாரம் ஒட்டுமொத்தமாக லேவியர் புத்தகத்தினுடைய பிரிவுகளை பார்க்கிற போது 3வது பகுதி, அதாவது நாதாபு அபிகு ஆகியோருடைய பாவங்கள் பற்றி ஒரு அதிகாரம் மட்டும் இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், லேவியர் புத்தகத்தில் 6 பிரிவுகள் இருக்கிறது என்று. முதல் பிரிவு காணிக்கை பலிகளுக்கான சட்டங்கள் 1 to 7ஆம் அதிகாரம், அதை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். 2வது பகுதி ஆரோன் அவர்தம் புதல்வர் ஆகியோரின் திருநிலைப்பாட்டிற்கான நெறிமுறைகள், அது 8, 9 அதையும் பார்த்து விட்டோம். இப்பொழுது 3வது பகுதியாகிய நாதாபு அபிகு இவர்கள் செய்த குற்றங்கள். இந்த 3வது பகுதியாகிய நாதாபு அபிகு ஆகியோருடைய குற்றங்கள் குறித்த அந்த பகுதியை பார்த்தோம் என்றால் அதை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த எந்த பகுதி வந்தாலும் எந்த அதிகாரம் வந்தாலும் அந்த பிரிவுகளை எல்லாம் இன்னும் சின்ன சின்ன பிரிவுகளாக நாம் பிரித்து அதற்கு பொருள் பெறுவதுதான் எளிதானது, எளிய முறையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த பிரிவுகள் எல்லாம் இயல்பாகவே இருக்கக்கூடியவை அல்ல, ஒருவேளை நாம் அதை திணிக்க வேண்டியிருக்கும். ஆனால் எந்த பகுதிகள் ஒத்த கருத்தை உடையதோ அதை மட்டும் பிரிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் 10ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கிறோம். முதல் பிரிவு 10ஆம் அதிகாரம் 1 to 5. அதற்கு நாம் கொடுத்திருக்கிற தலைப்பு ஆரோனின் புதல்வர்கள் நாதாபு அபிகுவின் மரணம், இறப்பு. அதற்கடுத்து 10ஆம் அதிகாரம் 6 to 7, இந்த மரணத்திற்கான துக்கம் அனுசரிப்பது தடை செய்யப்படல், அது 2வது பகுதி. 3வது பகுதி 10ஆம் அதிகாரம் 8 to 11, ஆரோனுக்கு யாவே அறிவுறுத்துதல். இது ஒரு சிறப்பான பகுதின்னு தான் சொல்லணும். 8 to 11. அதற்கடுத்து 10ஆம் அதிகாரம் 12 to 20, இது ஏறக்குறைய 9 வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஆரோனுக்கும் அவரது புதல்வர்களுக்கும் மோசே அறிவுரை கூறுவதாக இங்கே வருகிறது. எனவே இந்த 4 பகுதிகளில் நாம் இந்த 3ஆம் பகுதியாகிய நாதாபு அபிகு ஆகியோரின் மரணம் அல்லது இறப்பை பற்றிய அந்த தலைப்பை இன்னும் ஆழமாக பார்ப்போம். இப்பொழுது முதல் பகுதிக்கு வருவோம். 10ஆம் அதிகாரம் 1 to 5, ஆரோனின் புதல்வர்கள் மடிதல் அல்லது இறத்தல், அவர்களுடைய மரணம். இது சாதாரண மரணம் அல்ல, அந்த பகுதியை வாசித்தாலே தெரியும். 9ஆம் அதிகாரத்தை முடிக்கிற போதே இது கிளைமாக்ஸா அல்லது ஆன்டி கிளைமாக்ஸா இருக்குமோ என்று சொன்னேன். இந்த பகுதியை நாம் வாசித்த பிறகுதான் இது கிளைமாக்ஸா ஆன்டி கிளைமாக்ஸா என்பது புரியும். இப்பொழுது இந்த பகுதியினுடைய முதல் பகுதியை நாம் ஒவ்வொரு வசனமாக பார்ப்போம். முதல் வசனம், ஆரோனின் புதல்வரான நாதாபும் அபிகும் தம் தூப கலசத்தை எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் இட்டு ஆண்டவருக்கு எதிராக நெருப்பை கொண்டு சென்றனர். ஆக இதுதான் வருகின்ற செய்தி. முதல் வசனத்தில் ஆரோனுடைய புதல்வர்கள் யார் யார் என்று நாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம். நாதாபு அபிகு இந்த 2 பேரும் ஆரோனுடைய மூத்த பிள்ளைகள். அதற்கடுத்து எலையாசார் என்கிற ஒருவர் இருக்கிறார். அப்புறம் இத்தாமார் என்கிறவர். அது மொத்தம் 4 பிள்ளைகள். 1 குறிப்பேட்டில் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் இதற்கான குறிப்பு இருக்கிறது. 1 குறிப்பேடு 6:3, நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் கூட தெரியும். அப்ராமின் புதல்வர் ஆரோன், மோசே, மிரியாம். ஆரோனின் புதல்வர் நாதாபு அபிகு, எலையாசர், இத்தாமர். 1 குறிப்பேடு இதை தெளிவாகவே சுட்டி காட்டுகிறது. 4 புதல்வர்கள். இவர்களில் 2 என்ன செய்கிறார்கள்? தூப கலசத்தில், அதாவது தூவம் அடங்கிய அந்த பாத்திரம் இருக்கிறது அல்லவா, சென்சர் என்று ஆங்கிலத்தை சொல்லுகிறார்கள், அதில் நெருப்பை இட்டு சந்திப்பு கூடாரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள்.
வழக்கமான முறை என்ன? அதை பார்த்தால்தான் நமக்கு இதில் என்ன குறைபாடு இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். லேவியர் புத்தகம் 16:12 அதை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் தெரியும். இதே லேவியர் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எப்படி தூவக்கலசை அணுக வேண்டும் அல்லது அதற்கு நெருப்பை தயார் செய்ய வேண்டும் என்கிற குறிப்புகள் இருக்கிறது. ஆரோன் கலசத்தை ஆண்டவர் திருமுன் இருக்கும் பலிபீடத்து நெருப்பு தணலால் நிரப்பிக்கொண்டு ஆரோன் இந்த தூவக்கலசத்தில் நெருப்பை எங்கிருந்து கொண்டு வர வேண்டும்? பலிபீடத்தில் இருந்த நெருப்பு தணலிலிருந்து எடுக்க வேண்டும். ஆரோனாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, அவர்கள் எங்கிருந்து இந்த தூவக்கலசத்துக்கான நெருப்பை எடுக்க வேண்டும்? நான் ஏற்கனவே ஒரு முறை சுட்டி காட்டினேன். இந்த பலிபீடத்தில் நாள் முழுதும் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். அதனால் பலிகளும் நடந்து கொண்டிருக்கும். அதை ஒட்டி நெருப்பும் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அது அணையாது, அந்த பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பு. அப்போ இந்த தூவக்கலசத்திற்கு தேவையான நெருப்பு இருந்து கொண்டே இருக்கும். அதை நிரப்பிக்கொண்டு, தூபக்கலசில் நிரப்பிக்கொண்டு தொடர்ந்து வாசியுங்கள். பொடியாக்கப்பட்ட நறுமணமிக்க சாம்பிராணியும் எடுத்துக்கொண்டு, பொடியாக்கப்பட்ட நறுமணமிக்க சாம்பிராணி அதையும் எடுத்துக்கொண்டு தொங்கு திரைக்கு உள்ளே வருவான். யாரு வர வேண்டும்? ஆரோன். ஆனால் இங்கே யார் எடுப்பது, யார் போவது? அவருடைய புதல்வர்கள் இருவர். அங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது. அப்படி என்றால் இங்கே இவர்கள் என்ன செய்திருக்கலாம் என்று நாம் கேள்வி எழுப்புகிற போது, நாதாபும் அபிகும் பலிபீடத்து நெருப்புத்தணலை எடுக்காமல் இந்த நெருப்பை வேறு எங்கோ இருந்து எடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை அப்படி இருக்கலாம். அல்லது வேறு எப்படி அதை சிந்தித்து பார்க்கலாம்? லேவியர் புத்தகம் 10:9 அதை வாசியுங்கள். லேவியர் புத்தகம் 10:9. நீரும் உம்மோடு உம் புதல்வரும் சாகாதிருக்க வேண்டுமெனில் நீங்கள் சந்திப்பு கூடாரத்துக்குள் நுழையும் போது திராட்சரசமோ மதுவையோ குடிக்க வேண்டாம். அதாவது இது என்னவென்றால், யாவே ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அறிவுரை. 8 - 11 வரை ஆரோனுக்கு யாவே அறிவுரை சொல்லுகிறார். அதில் 9வது வசனத்திலே சொல்லுகிறார், உன்னுடைய புதல்வர்கள் யாரும் அல்லது நீயோ உன்னுடைய புதல்வர்களோ என்ன செய்யக்கூடாது? திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்திக் கொண்டு திருத்துயத்துக்குள் நுழையக்கூடாது. அப்படின்னா ஒருவேளை இந்த நெருப்பு பற்றிய பிரச்சனை இல்லாவிட்டால் கூட இவர்கள் குடிவெறியில் அந்த நெருப்பை அல்லது நெருப்பு கலசத்தை அல்லது தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். ஆக அங்கேயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதற்கடுத்து விடுதலை பயணம் 30:7-9 வாசியுங்கள். காலிதோறும் ஆரோன் அதன் மேல் நறுமணப் பொருள் எரிப்பானாக. விளக்குகளை ஆயத்தப்படுத்தும் போதும் அவன் நறுமணப் பொருள் எரிப்பானாக. மாலை மங்கும் வேளையில் ஆரோன் விளக்குகளை ஏற்றும் போது உங்கள் தலைமுறை தோறும் ஆண்டவர் திருமுன் இடைவிடாமல் நறுமணப் பொருள் எரிப்பானாக. ஆக எப்படி தூபம் காட்ட வேண்டும், எங்கு தூபம் காட்ட வேண்டும் என்பதற்கான விளக்கம் விடுதலை பயணம் 30ஆம் அதிகாரம் 7-9 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சரியாக பலிபீடத்தில் நெருப்புத்தணலை எடுத்து கொண்டிருந்தாலும் அல்லது இவர்கள் குடிக்காமல் கூட அந்த திருத்துயத்துக்குள் நுழைந்திருந்தால் கூட சரியான முறையில் தூபம் காட்டாமல் கூட இருந்திருக்கலாம். வேறு வாய்ப்பு என்ன இருக்கிறது? இன்னொரு சிந்தனையும் இருக்கிறது. வழக்கமாக அந்த பலிபீடத்துக்குள்ளே திருத்துயத்துக்குள்ளே ஆரோன் நுழைந்திருக்க வேண்டும். இங்கே யார் நுழைய முயற்சி எடுப்பது? அபிகு, பிள்ளைகள், நாதாபு. எனவே இந்த 4 காரணங்களை நாம் பட்டியலிடலாம். இதில் ஏதோ ஒன்று தவறு நடந்திருக்கிறது. இந்த 2 பேரும், நாதாபும் அபிகும், இந்த தூபக்கலசத்திலிருந்து நெருப்பை கொண்டு திருத்துயத்துக்குள் அல்லது சந்திப்பு கூடாரத்துக்குள் நுழைகிற போது இதில் ஏதோ ஒன்று குறையோடு அவர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். இந்த குறையோடு தூபக்கலசத்தை உள்ளே கொண்டு சென்றால் என்ன நடக்கும்? என்ன ஆகமம் 16:11-35. ஆதலால் நீயும் உன் கூட்டத்தவரும் ஆண்டவருக்கு எதிராகவே இருக்கிறீர்கள். ஆரோனுக்கு எதிராக நீங்கள்
முணுமுணுப்பதற்கு அவர் யார்? அதற்கடுத்து 35 வசனத்தை வாசியுங்கள். பின்பு ஆண்டவரிடமிருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து தூபம் காட்டிய 250 மனிதரையும் விழுங்கிவிட்டது. ஆக இதுதான் என்னாகமத்தில் வருகின்ற ஒரு நிகழ்வு. இறைவனுக்கு எதிராக, யாவேக்கு எதிராக எதிர்ப்பு குரல் கொடுத்து முணுமுணுத்தது மட்டுமல்ல, இவர்கள் மோசேக்கு எதிராகவும் போகிறார்கள், ஆரோனுக்கு எதிராக போகிறார்கள், தூபம் காட்டுகிறார்கள். இவர்களில் 250 பேர் என்ன செய்யப்படுகிறார்கள்? எரிக்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் ஏதோ இங்கே தவறு நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு இன்னொரு பின்னணியும் எடுப்போம். 9ஆம் அதிகாரம் 35. அங்கே மோசே 8ஆம் அதிகாரம் 35. நீங்கள் சாகாதபடி 7 நாட்கள் இரவும் பகலும் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் ஆண்டவருக்காக காவல் காப்பீர்கள், இதுவே நான் பெற்ற கட்டளை என்றார். நான் பெற்ற கட்டளை, இதுவே நான் பெற்ற கட்டளை. எனவே மோசேயின் மூலம் ஆண்டவர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் ஆரோனும் அவர் புதல்வர்களும் செய்ய வேண்டும். ஆனால் மோசே கட்டளையிட்ட பிறகும், மோசே அவர்களுக்கு அறிவுரை கூறிய பிறகும் இந்த 2 புதல்வர்களும் என்ன செய்கிறார்கள்? ஏதோ ஒரு தவறை செய்கிறார்கள். இந்த நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய 4 தவறுக்கான வாய்ப்புகள் இவர்கள் செய்திருக்கலாம். ஒன்று, குடிவெறியிலே இவர்கள் இந்த தூவக்கலசை எடுத்து கொண்டு போயிருக்கலாம். அல்லது திருத்துவயத்தில் ஆரோன் மட்டும் நுழைய வேண்டும், இவர்கள் நுழைந்திருக்கலாம். 3வது, இவர்கள் பலிபிடத்தில் நெருப்பு தணலில் எடுக்க வேண்டிய நெருப்புக்கு பதிலாக வேறு எங்கோ ஒரு இடத்திலிருந்து நெருப்பை எடுத்திருக்கலாம். 4வது, இவர்கள் எப்பொழுது எப்படி தூவம் காட்ட வேண்டுமோ அப்படி காட்டாமல் தவறான முறையில் தூவம் காட்டியிருக்கலாம். அதனால் இவர்களுக்கு நேர்ந்த நிகழ்வு என்ன? 2ஆம் வசனம். உடனே ஆண்டவரிடமிருந்து நெருப்பு விரைந்தெழுந்து அவர்களை விழுங்கியது. அவர்கள் ஆண்டவர் முன்னிலையிலே மடிந்தனர். இப்படி தவறான முறையில் இவர்கள் இந்த தூபக்கலசத்தை கையாண்டதால் இவர்களுக்கு நேர்ந்த நிகழ்வு என்ன? ஆண்டவர் நெருப்பாக விரைந்து எழுந்து அவர்களை விழுங்கியது. நெருப்பு அவர்களை விழுங்கியது. அவர்கள் ஆண்டவர் முன்னிலையிலே மடிந்தார்கள். உதாரணமாக என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 30 முதல் 31 எடுங்கள். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 30 முதல் 31. ஆனால் ஒருவன் வேண்டுமென்றே எதையும் துணிந்து செய்தால் அவன் உள்நாட்டவனாயினும் உங்களிடையே இருக்கும் அயல் நாட்டவனாயினும் அவன் ஆண்டவரை ஏளனம் செய்கிறான். அந்த ஆள் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். ஆக யார் யார் யாவேக்கு எதிராக எதிர்த்தெழுகிறார்களோ அவர்களை விலக்கி வைக்க வேண்டும், அவர்கள் மக்கள் கூட்டத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னாகமம் 15 சுட்டி காட்டுகின்ற கட்டளை. அந்த நிலையில் பார்க்கிற போது இப்ப நாதாபு அபிகு என்கிறவர்கள் அறியாமல் செய்யவில்லை. மோசே ஏற்கனவே இவர்களுக்கு தெளிவாக கட்டளையிட்டு இருக்கிறார். எப்படி எப்படி இவர்கள் பணியாற்ற வேண்டும் என்கிற தெளிவு இவர்களுக்கு சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. நான் 9ஆம் அதிகாரத்தை பற்றி சொல்லுகிற போது மோசேயும் ஆரோனும் பலிபீடத்துக்குள் போகிறார்கள், சந்திப்பு கூடாரத்துக்குள்ளே போகிறார்கள். அங்கே அவர்கள் வழிபாடு மட்டும் நடத்திருக்க வாய்ப்பில்லை. மோசே எப்படி எப்படி வழிபாடு நடத்த வேண்டும் என்கிற அறிவுரையை கூட ஆரோனுக்கு சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த அறிவுரைகள் எல்லாம் தெளிவாக மோசேயால் சொல்லப்பட்டு விட்டது. அப்படி இருந்தும் இவர்கள் ஒரு தவறை செய்கிறார்கள். அப்ப தவறை செய்தவர்களுக்கு என்ன நிகழும்? 2 சாமுவேல் 6 முதல் 7 வாசியுங்கள். அவர்கள் நாகோனின் களத்திற்கு வந்தபோது காளை மாடுகள் மிரள உசா கடவுளின் பேழையை தாங்கி பிடித்தான். அப்போது உசாவுக்கு எதிராக ஆண்டவரின் சினம் பற்றி எரிந்தது. கடவுள் அவனது தவற்றுக்காக அங்கேயே அவனை வீழ்த்தினார். ஆக இது வரலாற்று நிகழ்வு. 2 சாமுவேல் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 7 இது எந்த நிகழ்வை சுட்டி காட்டுகிறது என்றால், தாவீது உடன்படிக்கை பேழையை நடனமாடி கொண்டு வருகிறான். அவன் ஏற்கனவே ஒரு கூடாரம் அமைத்திருக்கிறான் எருசலேமில், அந்த தாவீது நகரத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறான். அவன் ஆலயம் கட்டத்தான் விரும்பினான். ஆனால் ஆலயம் கட்ட அவனுக்கு வாய்ப்பில்லாமல் போனதுனால அவனுடைய அந்த தாவீது நகரத்திலே, தாவீது உருவாக்கிய அந்த நகரத்திலே
அது சீயோன் மலையில் இருக்கிறது. அந்த மலையிலே, சீயோன் மலையில் ஒரு கூடாரம் ஆண்டவருக்கென்று சந்திப்பு கூடாரம் கட்டியிருக்கிறான். அந்த கூடாரத்திற்கு இப்பொழுது உடன்படிக்கை பேழை வர வேண்டும். ஆனால் உடன்படிக்கை பேழை இப்பொழுது அங்கிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது. ஏறக்குறைய 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறது. அந்த இடத்தை பாதுகாக்கிறவர், அதை உடன்படிக்கை பேழை எல்லாம் பாதுகாப்போடு பார்க்கிறவர் அபியத்தார். எனவே அங்கிருந்து இப்பொழுது உடன்படிக்கை பேழையை சந்திப்பு கூடாரத்திற்கு கொண்டு வர வேண்டும், புதிதாக கட்டிய இடத்திற்கு. அப்படி வருகின்ற போது இவர்கள் ஆடி பாடி மகிழ்ந்து வருகிறார்கள். அந்த நிலையில்தான் தாவீது கூட தன்னுடைய ஆடைகளை எல்லாம் களைந்து விட்டு நடனம் ஆடுவான். அப்படி வருகின்ற போது அந்த உடன்படிக்கை பேழை குருக்கள் மட்டும்தான் சுமந்து கொண்டு வர வேண்டும். ஆனால் இங்கே ஊசா என்கிற அந்த நபர் என்ன செய்கிறார்? அவர் அந்த பேழையை தொடுகிறார், பிடிக்கிறார். அந்த பேழையை பிடித்தவுடனே என்ன நிகழ்கிறது? மடிந்து போகிறார். இதை பார்க்கிற போது ஒரு கொடுமையான நிகழ்வு போல நமக்கு இருக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு அந்த புனிதம் என்பதற்கு இஸ்ராயல் மக்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அதைத்தான் இதில் பார்க்கணும். மனிதர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், இறைவன் கொலைக்கு காரணமாக இருக்கிறார் என்று பார்ப்பதல்ல, மாறாக அந்த புனிதத்தோடு இவர்கள் எந்த அளவுக்கு ஒரு தொடர்பு வைத்திருந்தார்கள். புனிதம் இல்லாமல் ஒரு மனிதன் இறைவனை நெருங்க முடியாது என்கிற சிந்தனையை இவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 7. அதே மாதிரி திருத்தூதர் பணிகள் நூல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் கூறியதை கேட்டதும் அனனியா கீழே விழுந்து உயிர் விட்டான். இதை கேள்வியுற்ற 10ஆம் வசனம், உடனே அவர் காலடியில் விழுந்து உயிர் விட்டார். ஆக இங்கே 2 நபர்களை முன்வைக்கிறார் இந்த திருத்தூதர் பணிகள் நூலினுடைய ஆசிரியர் லூக்கா. அனனியா, சபீரா, இந்த 2 பேரும். ஏனென்றால் நமக்கு தெரியும், திரு அவையினுடைய தொடக்க காலத்தில் முதல் கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றையும் பொது பொருளாக கொண்டார்கள். தங்களுக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் விற்று திருத்தூதர்களுடைய பாதங்களில் கொண்டு வந்து வைத்தார்கள். ஏழைகள் எல்லாருக்கும் இது பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஒரு பகிர்வு வாழ்வு அங்கே நிகழ்ந்தது. இறைவனுக்கு நன்றி கூறினார்கள், இறைவனுடைய புகழ் பாடினார்கள். இல்லாதவர்கள் என்று அங்கே யாருமே இல்லாத ஒரு நிலை இருந்தது. அப்போ இந்த சபீரா, அனனியா 2 பேரும் என்ன செய்கிறார்கள்? திருத்தூதர்கள் சொல்லிவிட்டார்களே, நாம் நம்முடைய உடைமைகளையும் விற்று அவருடைய பாதத்தில் வைப்போம் என்ற நல்ல எண்ணத்தில் செய்கிறார்கள். ஆனால் அப்படி நல்ல எண்ணத்தோடு அவர்கள் செய்த அந்த செயலுக்கிடையிலே அவர்களுக்கு ஒரு அழகையினுடைய சிந்தனை உள்புகுகிறது. அதில் கொஞ்சம் அவர்களுக்கு வைத்துக்கொண்டு மீதத்தை கொண்டு வந்து பாதத்தில் வைக்கிறார்கள். இது இவர்கள் செய்த ஒரு நல்ல செயல் அல்ல. அதனால என்ன நிகழ்கிறது? அனனியா முதல்ல வந்து கொடுக்கும்போது இந்த தவறு நிகழ்ந்ததால் அவர் இறக்கிறார். பின்னாலே வந்த சபீராவும் தன்னுடைய கணவன் செய்த அதே தவறை செய்கிறார். தன்னுடைய கணவன் உண்மையிலே சரியான ஒரு செயலைத்தான் செய்தார் என்கிற ஒரு சிந்தனையை திருத்தூதர்களுக்கு முன்னால் வைக்கிறார். உடனே அவரும் கீழே விழுந்து இறந்து விடுகிறார். இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், நீதியோடு நேர்மையோடு இருக்க வேண்டும், பொய்க்கு இடமில்லை. இறைவனுக்கு முன்னால் பொய் சொல்லுகிறவன், நேர்மையற்று வாழுகிறவன் அதற்குரிய பலனை அனுபவிப்பான். இங்கே அனனியாவும் சபீராவும் அந்த ஒரு நிலையைத்தான் அடைகிறார்கள். அதனால இப்படி 2 சாமுவேல் புத்தகமும் திருத்தூதர் பணிகள் நூலும் நமக்கு ஏற்கனவே சுட்டி காட்டுகிறது போல, இங்கே லேவியர் புத்தகத்திலும் தவறான வழியில் நடந்த இந்த 2 குருக்கள் பரம்பரையில் வந்தவர்கள், ஆரோனின் வழிமரபினர்கள், அவர்களுக்கு எந்த தண்டனை கிடைக்கும்? அவர்களை இறப்பு தவிர, மரணம் தவிர. அதுதான் நிகழ்ந்தது. அதைத்தான் நாம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1 வசனத்தில் பார்க்கிறோம். இவர்கள் சரியான முறையில் இந்த தூப கலசத்தை அணுகவில்லை, தூவம் காட்டுவதையும் அணுகவில்லை.
எனவே அவர்களுடைய மரணம் நிகழ்கிறது, இறப்பு நிகழ்கிறது. இதை என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 61 மீண்டும் எடுத்து சொல்கிறது. ஆனால் நாதாபும் அபிகுவும் ஆண்டவர் முன் வேற்று நெருப்பை கொண்டு வந்தபோது கொல்லப்பட்டனர். வேற்று நெருப்பு அங்கே காரணத்தையும் அங்கே சுட்டி காட்டுகிறார். எந்த நெருப்பை நெருப்பை எடுத்து வந்தபோது, எந்த நெருப்பை கொண்டு வந்திருக்க வேண்டும்? பலிபீடத்தில் எப்பொழுதும் எரிதனலாக இருக்கிற அந்த நெருப்பை இவர்கள் பயன்படுத்தியிருக்க வேண்டும். வேறு எங்கோ இருந்து நெருப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது கடவுள் அவ்வளவு கொடுமையானவரா என்று நாம் பார்ப்போம். ஆனால் நீங்க சொன்ன கருத்தோடு ஒப்பிட்டு கொடுமையானவர் என்ற பார்வையை விட அவர் மகிமையானவர், நாம் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உண்மையான அளவுகோல் தான் இது. எனவே இறைவனுடைய காரியங்களில் நாம் இந்த அளவு அக்கறை கொண்டிருக்க வேண்டும். அந்த செயல்களை எல்லாம் செய்கிற போது நம்முடைய உழைப்பாங்கு எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும், அந்த ஒரு சிந்தனை மிக மிக முக்கியமானது. அதைத்தான் இந்த 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ரொம்ப அழகாக சுட்டி காட்டுகிறது. இப்பொழுது அடுத்த வசனத்துக்கு போவோம். 3ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னை அருகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன், எல்லா மக்களுக்கும் முன்பாக நான் மாட்சியுறுவேன் என ஆண்டவர் உரைத்ததன் பொருள் இதுதான் என்றார். ஆரோன் மௌனமாய் இருந்தார். ஆக இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு இங்கே மோசே ஒரு மேற்கோளை சுட்டி காட்டுகிறார். அந்த மேற்கோள் என்ன? என்னை அணுகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன். இறைவன் தன்னுடைய தூய்மையை யார் வழியாக வெளிப்படுத்துவாராம்? அவரை யார் அணுகி வருகிறார்களோ அவர்கள் மூலம். அப்படின்னா திருத்துயத்துகளே நுழைகி வருகிறவர்கள் வழியாக அவருடைய தூய்மையை வெளிப்படுத்துவார். அதோடு தொடர்கிறது, எல்லா மக்களுக்கு முன்பாக நான் மாட்சியுறுவேன். அப்படி அணுகி வருகிறவர்கள் வழியாக இவருடைய தூய்மையை வெளிப்படுத்துகிற போது யாருடைய மாட்சி விளங்கும்? இறைவனுடைய மாட்சி, யாவையினுடைய மாட்சி விளங்கும். ஆனால் இந்த மேற்கோள் விவிலியத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் மோசே கூறுகிறார், ஆண்டவர் உரைத்ததன் பொருள் இதுதான். எங்கோ ஒரு இடத்துல விவிலியத்தில் ஆண்டவருடைய இந்த வாக்கு இருக்கிறது, அது இங்கு நிறைவேறி இருக்கிறது என்பது போலத்தான் தெரிகிறது. ஆனால் விவிலியத்தில் நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த வாக்கியத்தை பார்க்க முடியாது. இங்கே மோசே ஒரு மேற்கோளை சுட்டி காட்டுகிறார். அந்த மேற்கோள் என்ன? என்னை அணுகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன். இறைவன் தன்னுடைய தூய்மையை யார் வழியாக வெளிப்படுத்துவாராம்? அவரை யார் அணுகி வருகிறார்களோ அவர்கள் மூலம். அப்படின்னா திருத்துயத்துகளே நுழைகி வருகிறவர்கள் வழியாக அவருடைய தூய்மையை வெளிப்படுத்துவார். அதோடு தொடர்கிறது, எல்லா மக்களுக்கு முன்பாக நான் மாட்சியுறுவேன். அப்படி அணுகி வருகிறவர்கள் வழியாக இவருடைய தூய்மையை வெளிப்படுத்துகிற போது யாருடைய மாட்சி விளங்கும்? இறைவனுடைய மாட்சி, யாவையினுடைய மாட்சி விளங்கும். ஆனால் இந்த மேற்கோள் விவிலியத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் மோசே கூறுகிறார், ஆண்டவர் உரைத்ததன் பொருள் இதுதான். எங்கோ ஒரு இடத்துல விவிலியத்தில் ஆண்டவருடைய இந்த வாக்கு இருக்கிறது, அது இங்கு நிறைவேறி இருக்கிறது என்பது போலத்தான் தெரிகிறது. ஆனால் விவிலியத்தில் நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த வாக்கியத்தை பார்க்க முடியாது. ஆனால் இதை ஒத்த சிந்தனைகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்தோம் என்றால் விடுதலை பயணம் 19 21 முதல் 24. இதை ஒத்த வார்த்தைகள் தான், வேற இந்த மேற்கோள் முழுவதுமாக இல்லை. விடுதலை பயணம் 19 21 முதல் 24. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இறங்கிச் செல், மக்கள் ஆண்டவரை பார்க்க விரும்பி எல்லை மீறி வராதபடியும் அவ்வாறு வந்து பலர் சாகாதபடியும் அவர்களை எச்சரிக்கச் செய். ஆக மக்கள் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வரணும்னா அப்போ எப்படி இருக்கணும்? அவர்கள் தூயவர்களாக இருக்க வேணும். அப்படி தூயவர்களாக அவர்கள் அணுகி வந்தால்தான் அவருடைய தூய்மையை வெளிப்படுத்துவார். இல்லாவிட்டால் என்ன நிகழும்? அவர்கள் சாவார்கள். எனவே இது ஏறக்குறைய ஒத்துப்போகிற ஒரு சிந்தனையாக இருக்கிறது. அதே போல 1 பேதுரு 4:17
ஏனெனில் தீர்ப்பு காணும் காலம் கடவுளின் வீட்டாரிடத்தில் தொடங்கிவிட்டது. நம்மிடையே அது முதலில் தொடங்குகிறதென்றால் கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? எனவே இந்த தீர்ப்புக்கான காலம் யாரிலிருந்து தொடங்கி இருக்கிறது? கடவுளின் வீட்டாரிடத்தில். கடவுளுடைய வீட்டார். கடவுளுடைய வீட்டார் என்றால் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், கடவுளுக்கு முன்னால் தூயவர்கள். எனவே கடவுளுடைய தூயவர்கள் வழியாக மீட்பு தொடங்கி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த தூயவர்கள்தான் இறைவனால் மாட்சிப்படுத்தப்படுவார்கள். இவர்கள் தூயவர்களாக இருந்தால் இறைவனும் தன்னுடைய தூய்மையை வெளிப்படுத்துவார், இறைவனுடைய மாட்சி வெளிப்படும். எனவே நம்ம சுற்றி வளைத்துதான் இந்த மேற்கோளை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இங்கே மோசேயினுடைய கூற்று ஆண்டவர் உரைத்த மேற்கோளாக இது சுட்டிக்காட்டப்பட்டாலும் இந்த மேற்கோள் விவிலியத்தில் எங்கும் இல்லை. ஆனால் என்ன கருத்து சுட்டிக்காட்டப்படுகிறது என்றால், யார் ஆண்டவரை அணுகி வருகிறார்களோ அவர்கள் தூயவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தூயவர்களாக இல்லாவிட்டால் அவர்கள் ஆண்டவருடைய அருகில் நெருங்கி வருகிற போது அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டும். அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுவார்கள், அவர்கள் விலக்கி வைக்கப்படுவார்கள். இன்றைக்கு இங்கே நிகழ்ந்தது போல நாதாபு அபிகு போன்றவர்களுடைய மரணங்கள் கூட நிகழலாம். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருடைய தூய்மையை விலை பேசுகிறார்கள், ஆண்டவருடைய தூய்மையை புறம் தள்ளுகிறார்கள், ஆண்டவருடைய தூய்மையை கேலி கூத்தாக மாற்றுகிறார்கள், கட்டளைக்கு புறம்பாக நடக்கிறார்கள். அப்படி என்றால் அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். எனவே இங்கே ஆண்டவர் தண்டிக்கிறார் என்பதை விட அவர்களே அதனுடைய பலனை அனுபவிக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் விட்டில் பூச்சி இருக்கிறது. விட்டில் பூச்சி அது பறப்பதற்கு எவ்வளவு இடங்கள் இருக்கிறது. ஆனால் அது என்ன பண்ணும்? எங்கே நெருப்பு இருக்கிறதோ அந்த நெருப்பை நோக்கித்தான் விட்டில் பூச்சி வந்து வந்து விழும். அதை யாரும் வர சொல்லலை. அதற்கு எவ்வளவோ இடங்கள் பறப்பதற்கு இடம் இருக்கிறது. ஆனால் அது எதை நோக்கித்தான் வந்து கொண்டு இருக்கிறது? நெருப்பை நோக்கித்தான். இப்போ நெருப்பு நோக்கி வந்தால் என்ன பயன்? மடிந்து போகும். நீங்கள் நெருப்பை குறை சொல்ல முடியுமா? அதுக்காக சொல்ல முடியாது. எனவே விட்டில் பூச்சி நெருப்பிலே வந்து விழுகிற போது அதனுடைய பலனை அதுதான் அனுபவிக்கணும். எனக்கு நெருப்பு தான் வேணும் அப்படின்னு நான் விரும்பி போனால் நெருப்பின் பலன் என்ன? நெருப்பினுடைய வேலை என்ன? நெருப்பு என்னத்தை செய்யும்? சுட்டரிக்கும். அதுவும் கடவுள் முன்பாகவே எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுகிறார். அப்படி தெளிவாக சொல்லியும் அதை மீறுகிற போது அப்ப அந்த தனி மனித சுதந்திரம் என்று இருக்கிறது, அவன் எடுக்கக்கூடிய முடிவு என்று இருக்கிறது. அந்த முடிவு என்பது அவன் இறைவனுடைய விருப்பத்தை, அவனுடைய திட்டத்தை, இறைவனுடைய திருவுளத்தை மீறி நடக்கிறது. அப்ப அதனுடைய விளைவுகளையும் அவன் அனுபவிக்க வேண்டும். அந்த நேரத்தில் இறைவன் தான் காரணம் என்று நாம் சொல்ல முடியாது. அதைத்தான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆரோன் அமைதியாக இருக்கிறார். மௌனம் என்கிற வடமொழி சொல் அங்கே இருக்கிறது. ஆரோன் அமைதியாக இருக்கிறார், அமைதி காக்கிறார். அவருக்கு அமைதி காப்பதை விட வேற வேலை இல்லை. இந்த ஆரோனின் அமைதிக்கு பின்னால் அர்த்தங்கள் பல நிறைந்திருக்கிறது. ஏன் அமைதி காக்கிறார்? ஒன்று, இறைவன் செய்தது நியாயமானது, சரியானது என்று அவர் உணர்ந்திருக்க வேண்டும். எனவே அமைதி காக்கிறார். இவருடைய பிள்ளைகளுக்கு நிகழ்ந்தது சரியானது என்று அவர் உணர்ந்திருக்க வேண்டும். எனவே அமைதி காக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்து விட்டார்கள் என்று உணர்கிறார். எனவே அமைதி காக்கிறார். இந்த அமைதிக்கு இன்னொரு பொருளும் கொள்ளலாம். நான் ஒரு பலிபீடத்தில் குருவாக உயர்த்தப்பட்டவன், என்னுடைய குடும்பத்தில் கூட இறைவன் இந்த அளவுக்கு ஒரு விபத்தை ஏற்படுத்தி விட்டாரே என்கிற ஒரு ஆதங்கம். அவர் பேச்சற்று போகிறார். இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆரோனுடைய இந்த மௌனத்திற்கு, அமைதிக்கு நம்ம பல பொருள்களை கொள்ளலாம். அவர் என்ன பொருள் கொண்டிருக்கலாம் என்பதற்கு அடுத்த வசனங்கள் தான் விடை கொடுக்கும். அடுத்து வருகிற வசனங்கள் அதற்கான சரியான பொருளை கொடுக்கும். குறிப்பாக 10ஆம் அதிகாரத்தில்
8ஆம் வசனத்தில் வருகின்ற அந்த பகுதி 8 முதல் 11 வசனங்கள் அதற்கான விடையை கொடுக்கும். அப்பொழுது நாம் அதை பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது ஆரோன் அமைதி காக்கிறார். இருக்கிறார். ஒன்று பேச்சற்றவராக இருக்கிறார், இல்லது இறைவன் செய்த காரியம் செய்த செயல் சரியான செயல் என்று முடிவுக்கு வருகிறார், இல்லது இறைவன் இந்த காரியத்தை இந்த செயலை செய்ததற்கு பொருள் இருக்கிறது, அவர் செய்த செயலில் அர்த்தம் இருக்கிறது என்பதை உணர்கிறார். அந்த அடிப்படையில் நாம் இதை பார்க்கிறோம். இதுவரை 3 வசனங்களை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். மோசே ஆரோனின் சிற்றப்பனாகிய உசியேலின் புதல்வர்களாகிய மிசாவேலையும் எல்சாபானையும் அழைத்து இப்போ மோசே 2 பேரை அழைக்கிறார். உசியேலின் புதல்வர்களாகிய மிசாவேலையும் எல்சாபான். நீ இதற்கான விளக்கத்திற்கு போக வேண்டும் என்றால் விடுதலை பயணம் 6ஆம் அதிகாரம் 22 இந்த உசியேல் யார், மிசாவேல் யார், எல்சாபான் யார் என்பதற்கான குறிப்புகள் இருக்கிறது. உசியேலின் புதல்வர் மிசாவேல், எல்சாபான், சித்ரி. ஆக உசியேலின் புதல்வர்கள் யார் யாரு? மிசாவேல், என்று எல்சாபான், சித்ரி. விடுதலை பயணம் 6:22 அதற்கு முன்னால போனீங்கன்னா இது மோசேயினுடைய தலைமுறை அட்டவணை. அப்ப இந்த உசியேல் என்கிறவர் மோசே ஆரோனின் சகோதரராக அடையாளப்படுத்தப்படுகிறார். அந்த வசனத்திலிருந்து கொஞ்சம் முன்னால போனோம்னா அந்த பட்டியலில் தலைமுறை அட்டவணையில் மோசேயினுடைய சகோதரர்களாக, ஆரோனின் சகோதரர்களாக இன்னும் 2 பேர் வருவாங்க. அதில் உசியேல் ஒருவர். அப்படி என்றால் இந்த ஆரோனினுடைய புதல்வர்களாகிய நாதாபு, அபீகு என்கிறவர்களுக்கு இந்த உசியேல் என்கிறவர் சிற்றப்பா. இப்போ இவருடைய பிள்ளைகள் தான் இந்த 2 பேர். இந்த 2 பேரையும் மோசே அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறார் 2 பேரையும்? நீங்கள் போய் இந்த சகோதரர்களை, அதாவது உங்கள் சகோதரின் சடலங்களை தூயகத்தின் முன்னின்று எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போங்க. அப்படின்னா தூயகத்திலே இது நடந்திருக்கிறது, திருத்துயகத்திலே இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. அதான் அவங்க செய்த தப்பு. திருத்துயகத்துக்குள்ளே நுழைந்து விட்டார்கள். எனவே இந்த அவர்களுடைய இறப்பு நிகழ்ந்திருக்கிறது. இந்த உடலை யார் தொடக்கூடாது? இறந்தவர்களுடைய உடலை குருக்கள் தொடக்கூடாது, தீட்டாகிவிடும். உதாரணமாக லேவியர் சட்டம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 10 முதல் 12. தலையில் திருப்பொழிவு எண்ணெய் வார்க்கப்பட்டு குருத்துவ உடை அணிந்துள்ள தலைமை குருவாகிய உன் சகோதரன். ஆக யாருக்கு எண்ணெய் பூசப்பட்டு இருக்கிறதோ, அவன் குருவாக உயர்த்தப்பட்டு இருக்கிறானோ அந்த சகோதரன் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். தன் உடைகளை கிழிக்கலாகாது. அப்படின்னா என்ன பொருள் என்றால், ஒருவன் இறந்து விட்டால் அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? தலையை பறக்க விடுவார்கள், தலைமுடியை பறக்க விடுவார்கள். அதை கட்டி போட மாட்டார்கள், அதற்கு முடிச்சு போட மாட்டார்கள். 2வது, தலைமுடியை முடிச்சு போடாமல் இருப்பது மட்டுமல்ல, 2வது தன் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம். தன் உடைகளை கிழித்துக் கொள்ளக்கூடாது. இந்த 2 காரியங்களும் மிக முக்கியமானது. அதாவது ஒன்று ஆடைகளை கிழித்துக் கொள்வதும் தலைமுடியை பறக்க விடுவதும் இறந்தவர்களுடைய வீட்டில் நடக்கிற ஒரு நிகழ்வு, அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் குருக்கள் என்ன செய்யக்கூடாது? குருக்கள் வீட்டில் யாராவது இறந்தார்கள் என்றால் இந்த 2 செயலையும் செய்யக்கூடாது. அந்த நிலையில்தான் ஆரோன் என்ன செய்கிறார்? இப்பொழுது ஆரோனுடைய குருக்கள் வீட்டில் ஆரோன் குருவாக இருக்கிறார். அப்போ ஆரோன் குருவாக இருந்தால் இவருடைய வீட்டிலே இறப்பு நிகழ்ந்திருக்கிறது. குருவாக இருப்பதனால ஆரோனோ ஆரோனுடைய பரம்பரையில் வருகிறவர்களோ யாரை தொடக்கூடாது? பிணத்தை தொடக்கூடாது. 2வது, இவர்களுடைய வீட்டில் குருக்களாக இருக்கிறவர்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது? இவர்கள் இறப்பிற்காக வருந்தக்கூடாது, துக்கம் அனுசரிக்கக்கூடாது. அப்படி என்றால் தலையை தலையை முடியை கட்டி கொள்ள வேண்டும். 2வது, ஆடைகளையும் கிழிக்கக்கூடாது. ஆக இப்படி தெளிவான ஒரு வரையறையை இங்கே நாம் பார்க்கிறோம் இறந்தவர்களுடைய வீட்டிலே, அதுவும் குறிப்பாக இந்த குருக்களுடைய வீட்டிலே. எனவேதான்
ஆரோனோ ஆரோனுடைய வழிமுறையினரோ இந்த இறந்த பிணத்தை தொடக்கூடாது என்பதற்காக, சடலங்களை தொடக்கூடாது என்பதற்காக இப்பொழுது யார் அழைக்கப்படுவது? அவருடைய சித்தப்பாவுடைய பிள்ளைகளாகிய மிசாபேலையும் எல்சாபானையும் மோசே அழைக்கிறார். அப்படி என்றால் ஆரோனும் அவருடைய குடும்பத்தாரும் இந்த துக்க நிகழ்விலே கலந்து கொள்ளவில்லை, அதற்காக அழவில்லை, அதற்காக வருத்தப்படவில்லை, உடைகளை கிழித்துக் கொள்ளவில்லை. 10ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசியுங்கள். 4ஆம் வசனத்தில், மோசே ஆரோனின் சித்தப்பனாகிய உசியலின் புதல்வர்களாகிய மிசாபேலையும் எல்சாபானையும் அழைத்து, நீங்கள் இங்கே வந்து உங்கள் சகோதரனின் சடங்களை தூயகத்தின் முன்னின்று எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போங்கள். எனவே இவர்களுடைய உடல் எங்கு கொண்டு செல்லப்பட வேண்டும்? பாளையத்துக்கு வெளியே வழக்கமாக எது கொட்டப்படும்? சாம்பல். பலிபீடத்தில் இருக்கிற சாம்பல் கொட்டப்படும். எனவே அந்த இடம்தான் திருத்துயகத்திலே இறந்த குருக்களுக்காக, தவறு செய்த குருக்களுக்காக அழிக்கப்படுகின்ற இடம். எனவே இவர்கள் புறம் தள்ளப்படுகிறார்கள், இவர்கள் முழுவதுமாக ஒதுக்கப்படுகிறார்கள். இவர்கள் செய்த தவறுக்காக, இவர்கள் செய்த குற்றங்களுக்காக இவர்கள் ஒருவேளை இது தண்டனையாக நாம் எடுத்துக்கொண்டாலும் இவர்கள் அதனுடைய பலாபலனை அனுபவிக்கிறார்கள், அதனுடைய விளைவை அனுபவிக்கிறார்கள். லேவியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11. பின்னர் தன் உடைகளை மாற்றி வேறு ஆடைகள் அணிந்து கொண்டு அந்த சாம்பலை பாளையத்திற்கு வெளியே தூய்மையான இடத்தில் கொண்டு போய் கொட்ட வேண்டும். இறைவனின் கோபத்துக்கு உள்ளான குருக்களாகிய இந்த 2 பேரும் இப்பொழுது எங்கே எடுத்துச் செல்லப்படுகிறார்கள்? சாம்பல் கொட்டப்படுகின்ற அந்த இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறார்கள். இனிமேல் இவர்களுடைய இடங்கள் அந்த சாம்பல் கொட்டப்படுகிற இடம்தான். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 10ஆம் அதிகாரம் 6 முதல் 7, இந்த முதல் பகுதியினுடைய இறுதி பகுதி இது. மோசே ஆரோனையும் எலையாசர் இத்தாமர் எனும் இவர் புதல்வரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் தலைமுடியை களைத்து கொள்ளவும் ஆடைகளை கிழித்து கொள்ளவும் வேண்டாம். ஆக இப்பொழுது மோசே இந்த ஆரோனுடைய சகோதரர்களுக்கு, ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுகிறார். என்ன செய்ய வேண்டும்? நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியபடி ஆரோனோ அல்லது அவருடைய புதல்வர்களோ இந்த 2 பேர் இருக்கிறாங்க. இன்னும் 2 பேர் எலையாசாரும் அதே போல் அவருடைய சகோதரர் ஈத்தாமாரும் இருக்கிறார்கள். அவர்கள் இறந்தவருக்கான எந்தவித துக்க சடங்குகளையும் நடத்தக்கூடாது. அப்படி செய்தால் நீங்கள் சாவீர்கள். எனவே ஆடைகளையும் கிழித்துக் கொள்ள வேண்டாம், முடியையும் கலைத்து கொள்ள வேண்டாம் என்கிற கடுமையான ஒரு தடையை சொல்லியிருக்கிறார். அப்படி செய்தால் நீங்கள் சாவீர்கள். லேவியர் புத்தகம் 21 10 முதல் 12 அதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. தலையில் திருப்பொழிவு எண்ணெய் வார்க்கப்பட்டு குருத்துவ உடை அணிந்துள்ள தலைமை குருவாகிய உன் சகோதரன் தன் தலைமுடியை மூடிக்கொள்ள வேண்டும், தன் உடைகளை கிழிக்கலாகாது. ஆக மோசே இங்கே ஆரோனுக்கும் அவனுடைய புதல்வர்களுக்கும் இந்த தடைகளை எல்லாம் விதிக்கிறார். தலைமுடியை கலைத்து கொள்ள கூடாது, ஆடைகளை கிழித்து கொள்ளக்கூடாது, அந்த உடலினுடைய அருகில் செல்லக்கூடாது, தூய கூடத்திலிருந்து வெளியேறக்கூடாது, கடவுளின் தூயகத்தை இழிவுபடுத்தக்கூடாது. இவையெல்லாம் மோயிசன் ஆரோனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் இப்பொழுது சொல்லுகின்ற கட்டளை. இது ஒரு தடையாக இருக்கிறது. இந்த தடையை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இஸ்ராயேல் மக்கள் கூட்டம் இந்த துக்கத்தை அனுசரிக்கலாம். அதை தொடர்ந்து வாசியுங்கள். 10ஆம் அதிகாரம் 6. கூட்டமைப்பு முழுவதற்கும் எதிராக அது சினமூலும். உங்கள் சகோதரராகிய இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் ஆண்டவர் மூட்டிய இந்த நெருப்பை முன்னிட்டு புலம்புவார்கள். ஆக நீங்கள் மீறினீர்கள் என்றால் மக்களையும் அது பாதிக்கும். ஆனால் அதே வேளையிலே ஆரோனினுடைய கூட்டத்தார் அல்லது குடும்பத்தார் மட்டும்தான் இந்த துக்க நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடாது ஒழிய இஸ்ராயேல் மக்கள் கூட்டம் துக்கம் கொண்டாடலாம். அதற்கு அனுமதி இருக்கிறது. ஏனென்றால் ஆரோன் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், அருள் பொழிவு செய்யப்பட்டவர். எனவே அவருக்கு இந்த
துக்கத்தை அனுசரிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாமல் போகிறது. சந்திப்பு கூடாரத்திலிருந்து தொடர்ந்து அவர் திருப்பணிகளை ஆற்ற வேண்டும். என்றால் ஆரோனுடைய பணி என்ன? சந்திப்பு கூடாரத்தில் திருப்பணிகள் ஆற்றுவது. அப்படி என்றால் அவர் வீட்டுக்கு போகக்கூடாது. சந்திப்பு கூடாரத்தில் இருந்து அங்கே பணிகளை ஆற்ற வேண்டும். அப்படி என்றால் இங்கே லூக்கா நற்செய்தியில் இயேசு சொன்ன வார்த்தைகள் தான் நமக்கு நினைவு வருகிறது. லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான வசனம் இடம்பெறுகிறது. அதிலே இந்த இறந்தவர்களை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கிறது. இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். இறந்தோர் அடக்கம் செய்வார்கள். நீர் போய் இறை மாட்சியை பற்றி அறிவியும் என்றார். இறந்தோரை அடக்கம் செய்வார்கள். எனவே இங்கே அருள்பணி செய்கின்ற திருப்பணி செய்கின்ற ஆரோன் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல அவனுடைய பிள்ளைகளாகிய எலெயாசாரும் இத்தாமாரும் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இறந்தோரை அடக்கம் செய்வார்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22 இதையே மீண்டும் எடுத்துரைக்கிறது. இறந்தோரை பற்றி கவலை கொள்வார்கள், அவர்கள் அடக்கம் செய்து கொள்வார்கள், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. 7ஆம் வசனம் வாசியுங்கள். நீங்கள் அழியாதபடி சந்திப்பு கூடார நுழைவாயிலிருந்து எங்கும் செல்லாதீர்கள், ஆண்டவரது அருட்பொழிவு உங்கள் மீது இருக்கிறதே என்றார். அவர்கள் மோசேயின் வார்த்தையின்படியே செய்தார்கள். ஆக ஆரோன் அமைதியாக இருந்தார். அவர் எந்த வார்த்தையும் பேசவில்லை. அவருக்கென்று சில தடைகள் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய தலை எண்ணெயால் அருள்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் திருப்படிகளை செய்ய வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட அந்த துக்க நிகழ்விலே இவர் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை. அது மட்டுமல்ல, அந்த உடலை கூட தொடக்கூடிய அருகதை அவருக்கு இல்லை. அத்தோடு அவர் துக்க நிகழ்வாக்கிய வழக்கமாக ஆடைகளை கிழித்துக் கொள்ளுதல், தலைமுடிகளை கலைத்துக் கொள்ளுதல், இவற்றையெல்லாம் அவருடைய குடும்பத்தில் குருக்களாக இருக்கிற யாரும் செய்யக்கூடாது. இதெல்லாம் மோசே அவர்களுக்கு ஏற்கனவே சட்டத்தின் பிரகாரம், திருச்சட்டம் கூறியவற்றின் பிரகாரம் சொல்லுகின்ற அறிவுரை. அவற்றை ஆரோனும் அவருடைய குடும்பத்தாரும் அனுப்பிசகாமல் கடைபிடித்தார்கள் என்பதைத்தான் இந்த பகுதி குறிப்பாக 6 முதல் 7 வசனங்கள் சுட்டி காட்டுகின்றன. ஆக இத்தோடு இந்த புத்தகத்தினுடைய, அதாவது 10ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. எனவே 1 - 7 வசனங்கள் வரை ஆரோனின் புதல்வர்கள் 2 பேரை பற்றிய குறிப்பு இருக்கிறது. நாதாபு, அபிகு அவர்கள் என்ன செய்தார்கள்? தூபக்கலசத்தை தவறான நெருப்பை வைத்து தூவம் காட்டுகிறார்கள். அத்தோடு இருவரும் எங்கே நுழைகிறார்கள்? திருத்துயரத்தில் நுழைகிறார்கள். ஒருவேளை அவர்கள் குடிவெறியில் கூட நுழைந்திருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கிறது. தவறான முறையில் கூட இவர்கள் தூபத்தை ஆண்டவருடைய திருமுன்னால் காட்டியிருக்கலாம். அதனுடைய விளைவை அனுபவிக்கிறார்கள், இறந்து மடிகிறார்கள். அவர்கள் இறந்த பிறகு ஆரோன் அது உண்மையிலே இறைவனுடைய நீதி என்று நினைத்து அமைதியாக இருந்திருக்கலாம். அந்த நேரத்திலே மோசே ஆரோனும் ஆரோனுடைய குடும்பத்தாரும், குறிப்பாக குருக்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு தடையையும் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அதுதான் இந்த 10ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை இருக்கிற பகுதிகள். இப்பொழுது 10ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை இருக்கிற அந்த பகுதிக்கு போவோம். இது 2வது பகுதி. இந்த 2வது பகுதியிலே ஆரோனோடு யாவே பேசுகிறார். இந்த தலைப்பே சற்று வித்தியாசமான தலைப்பாக இருக்கிறது. 8ஆம் வசனம் வாசியுங்கள். ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது. ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது. வழக்கமாக ஆண்டவர் அல்லது யாவே யாரோடு பேசுவார்? மோசேயோடு பேசுவார். இப்பொழுது ஆரோனுக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது? திருப்பொழிவு நிகழ்ந்து அவர் குருவாக மாறிவிட்டார். அவர்தான் தலைமை குரு சொல்ல போனார். நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன், ஆரோனும் மோசேயும் இப்பொழுது சமபலத்திற்கு வந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் 2 பேரும் இணைந்தே திருத்துயரத்துக்குள் நுழைகிறார்கள். மீண்டும் 2 பேரும் வெளியே வந்து மக்களுக்கு ஆசி வழங்குகிறார்கள். அப்படி என்றால்
2 பேரும் சமநிலையில் இருக்கிறார்கள். வழக்கமாக மோசேதான் ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும். அதை மோசே ஆரோனுக்கு சொல்ல ஆரோன் பேசுவார். என்றால் ஆரோன் யாருடைய வாயாக செயல்பட்டார்? மோசேயினுடைய வாயாக செயல்பட்டார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் நேரடியாக யாரிடத்தில் பேசப் போகிறார்? ஆரோனிடத்திலே பேசப் போகிறார். 9ஆம் வசனம். நீரும் உம்மோடு உம் புதல்வரும் சாகாதிருக்க வேண்டுமெனில் நீங்கள் சந்திப்பு கூடாரத்துக்குள் நுழையும் போது திராட்சை ரசத்தையோ மதுவையோ குடிக்க வேண்டாம். சில அறிவுரைகளை சொல்லுகிறார். யாவே ஆரோனோடு பேசுவதை எப்படி பார்ப்பது? ஒருவேளை யாவே ஆரோனுக்கு ஆறுதல் சொல்ல விரும்பி இருக்கலாம். என்றால் ஆரோனுக்கு நிகழ்ந்தது மிகப்பெரிய பாதிப்பு. 2 புதல்வர்கள், என்னதான் குருவாக இருந்தாலும் குடும்பம் என்கிற அந்த பிணைப்பு இருக்கிறது, இரத்த பாசம் இருக்கிறது. எனவே அந்த அளவு எளிதில் ஆரோனால் அதிலிருந்து விடுபட முடியாது. அவருக்கு அவருடைய தலைமை பொறுப்பு அல்லது குருவாக தலைமை பொறுப்பாக இருக்கிற என்கிற நிலையிலே சில கடப்பாடுகள் உண்டு என்றாலும் அவருடைய உடல் என்பது சதையாலானது, உணர்வுகள் கொண்டது. எனவே அந்த உணர்வுகளுக்கெல்லாம் மீறி அவர் செயல்பட்டிருக்க முடியாது. எனவே துடிதுடித்திருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் 2 பேரும் இறந்தது. அவன் தப்பு செய்தாலும் நல்லவனாக இருந்தாலும் அவன் குழந்தை தான், நம்முடைய பிள்ளை தான். அதனால் நிச்சயமாக அவருடைய உடல் வேதனைப்பட்டிருக்கும், மனது வேதனைப்பட்டிருக்கும். எனவே அந்த நோக்கத்தோடு கூட யாவே ஆரோனோடு பேச முயன்றிருக்கிறார். ஆறுதல் படுத்த இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆரோனோடு நான் நேரடியாக பேசினால் அவனுக்கு அது ஒரு ஆற்றலை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும் என்று கூட அவர் நினைத்திருக்கலாம். ஆரோனுக்கு நிகழ்ந்தது மிகப்பெரிய பாதிப்பு. 2 புதல்வர்கள், என்னதான் குருவாக இருந்தாலும் குடும்பம் என்கிற அந்த பிணைப்பு இருக்கிறது, இரத்த பாசம் இருக்கிறது. எனவே அந்த அளவு எளிதில் ஆரோனால் அதிலிருந்து விடுபட முடியாது. அவருக்கு அவருடைய தலைமை பொறுப்பு அல்லது குருவாக தலைமை பொறுப்பாக இருக்கிற என்கிற நிலையிலே சில கடப்பாடுகள் உண்டு என்றாலும் அவருடைய உடல் என்பது சதையாலானது, உணர்வுகள் கொண்டது. எனவே அந்த உணர்வுகளுக்கெல்லாம் மீறி அவர் செயல்பட்டிருக்க முடியாது. எனவே துடிதுடித்திருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் 2 பேரும் இறந்தது. அவன் தப்பு செய்தாலும் நல்லவனாக இருந்தாலும் அவன் குழந்தை தான், நம்முடைய பிள்ளை தான். அதனால் நிச்சயமாக அவருடைய உடல் வேதனைப்பட்டிருக்கும், மனது வேதனைப்பட்டிருக்கும். எனவே அந்த நோக்கத்தோடு கூட யாவே ஆரோனோடு பேச முயன்றிருக்கிறார். ஆறுதல் படுத்த இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆரோனோடு நான் நேரடியாக பேசினால் அவனுக்கு அது ஒரு ஆற்றலை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும் என்று கூட அவர் நினைத்திருக்கலாம். அதே வேளையில் நாம் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல இனி மோசே வழியாக ஆரோனிடத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோனும் மோசேக்கு சமநிலையில் வந்துவிட்டதால் ஆரோனிடமே நேரடியாக பேசக்கூடிய சூழ்நிலையில் இறைவன் இருக்கிறார். இந்த இடத்தில் தான் நாம் இன்னொரு சிந்தனையும் நினைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் விடுதலை பயணத்தையும் என்னாகமத்தையும் புரட்டி புரட்டி பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஒரு முக்கியமான சிந்தனை உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நூல் பிடித்தது போல ஓடிக்கொண்டிருக்கும். மேலோட்டமாக மோசே தலைவர் என்கிற ஒரு சிந்தனை இருந்தால் கூட பொதுப்படையான சிந்தனை அது. விடுதலை பயண நூலிலிருந்து தொடக்கத்திலிருந்து மோசே ஒரு தலைவராகவே காட்டப்படுகிறார், மக்களுடைய இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பினுடைய தலைவராக. ஆனால் அடிக்கடி மோசே என்கிறவர் மட்டும்தான் தலைவர் என்கிற நிலையை தாண்டி ஆரோனையோ அல்லது அவருடைய சகோதரி மிரியத்தையோ தலைமை பொறுப்பில் உள்ளவர்களாக காட்டுவது ஒரு மரபு. இது பல இடங்களில் இருக்கும். அதுவும் குறிப்பாக என்னாகமத்தில் பார்த்தோம் என்றால் அதற்கான வெளிப்பாடுகள் இருக்கும். எந்த அளவுக்கு என்றால் ஒரு கட்டத்திலே மோசேயும் ஆரோனும் மிரியமும் மோசேக்கு எதிராகவே கிளந்தெழுகிறார்கள். அதற்கு மிரியம் தண்டிக்கப்படுகிறார். என்னை பொறுத்தமட்டிலே ஆரோனும் தண்டிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் இங்கே ஆரோன் விட்டுவிடப்படுகிறார், மிரியத்துக்கு மட்டும் தண்டனை கிடைக்கிறது. என்ன தண்டனை தெரியுமா? மிரியத்திற்கு
அவருடைய உடலெல்லாம் தொழுநோய் பிடிக்கிறது. அதற்கு பிறகு மோசே வேண்டி விரும்பி இறைவனிடத்தில் கெஞ்சி கூத்தாடி என்ன செய்கிறாரு, அந்த நோயிலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கிறது. அதாவது இது எதை சுட்டி காட்டுகின்றால், அதில் நம்ம எப்போதுமே விவிலியத்தை வாசிக்கிற போது, மறுவாசிப்பு செய்கின்ற போது அதை நேரடியாகலாம் அந்த சொல்றதெல்லாம் அப்படியே நாம் எடுக்க முடியாது. அதில் சில செய்திகளை எல்லாம் நம்ம நுணுக்கமாக அறிந்து அதற்கு பொருள் கொள்ள வேண்டும். விவிலியத்தை எழுதியது எழுத்தாளர்கள், இறைவன் எழுதினார் என்கிற ஒரு சிந்தனை இருந்தாலும் ஆண்கள் என்கிற அந்த சிந்தனை மேலோங்கி நிற்கிறது. அப்படி என்றால் ஆண்களுக்குரிய சாதகமான சூழ்நிலையிலும் பெண்களுக்குரிய பாதகமான சூழ்நிலையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் இந்த சிந்தனையை பார்க்கலாம். எப்படின்னா, ஆரோன் தற்காப்புக்குரியவராகிறார், பாதுகாக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் மிரியமோ அங்கே வீழ்த்தப்படுகிறார். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நம்ம இந்த விடுதலை பயண நூலையும் அதே போல என்னாகமத்தையும் இணைத்து ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால், இந்த நிகழ்வு அத்தனைக்கும், அதாவது இஸ்ராயல் மக்களுடைய விடுதலை பயணத்துக்கான ஒட்டுமொத்த பொறுப்புக்கும் ஒரு திறவுகோலாக செயல்படுவது யார் என்று சொன்னால் அது மிரியம் தான். நான் அப்படித்தான் சொல்லுவேன். மோசே தலைவராக இருக்கலாம், ஆரோன் குருவாக இருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்வை ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி செல்லுகிற ஒரு ஆன்மா இருக்கிறது என்றால் அது மிரியம். உள்ளுயிர் இருக்கிறது என்றால் அது மிரியம். நீங்கள் விடுதலை பயணங்களுடைய முதல் புத்தகத்திலிருந்து, முதல் அதிகாரத்திலிருந்து பாருங்கள். மோசையை காப்பாற்றியது யார்? யார் காப்பாற்றியது? பார்வோனுடைய மகளா? இல்லை மோசையினுடைய தாயா? அல்லது ஒரு தனையனா? அல்லது அவருடைய தந்தையா? யார் காப்பாற்றியது? யார் இதற்கான ஒரு செய்தியை சொல்லுவது, இப்படியெல்லாம் செய்யலாம் என்கிற ஒரு சிந்தனையை கொடுப்பது? மிரியம். அவருடைய மூத்த சகோதரியாகிய மிரியம் தான் சொல்கிறார். அந்த குழந்தையை கூடையிலே வைத்து ஆற்றிலே மிதக்க வைத்து அந்த ஆற்றங்கரையிலே அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு நிகழ்வையும் அப்படியே பார்த்து கொண்டு, பிறகு பார்வோனுடைய மகள் வந்ததுமே உடனே என்ன செய்கிறாள்? அவளிடத்திலே இந்த குழந்தைக்கு நான் தாயை அழைத்து வரவா என்று சொல்லிவிட்டு யாருடைய தாயை அழைத்து வருகிறார்? உண்மையான தாயை அழைத்து வருகிறார். சூத்திரதாரி, ராஜ தந்திரம், மோசையை காப்பாற்றுவதிலிருந்து விடுதலை பயணத்தில் மோசைக்கு சறுக்கிறது. என்ன பண்றான்? அவன் எகிப்தியனை கொன்றுவிட்டு ஓடி போகிறான், தப்பித்து ஓடுகிறான். மீண்டும் இறைவனுடைய அழைப்பு பெற்று வருகிறான். வந்தபோது ஆண்கள் எல்லாம் இவனுடைய குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. எல்லாரும் நீ என்ன தப்பிச்சு ஓடினவன் தானே என்று இவனுடைய பேச்சுக்கு செவிமடுக்க மறுக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்களை எல்லாம் ஒரு கட்டத்திலே இணைப்பது யார்? ஒன்று சேர்ப்பது யார்? மிரியம். யாரால முடியும்? பெண்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக, நீங்கள் பெண்களை இணைத்து விட்டாலே ஆண்கள் தானாக கூடி விடுவார்கள். இதுதான் நடந்தது. உண்மையிலே விடுதலை பயணத்தினுடைய பின்னணியில் நாம் பார்த்தோம் என்றால், எகிப்தில் பார்வோனுடைய அடிமைத்தலையில் இருந்த மக்களை எல்லாம் மோசே தலைமையேற்று நடத்துவதற்கும் ஆரோன் தலைமையேற்று நடத்துவதற்கும் ஒரு ஊன்றுகோலாக இருந்து செயல்படுகின்ற ஒரு கருவி யார்? நிச்சயமாக பெண்களை எல்லாம் இணைத்து. அதனாலதான் எப்பொழுது செங்கடலை கடந்தார்களோ அந்த வெற்றி முரசு முதல் யார் வாயிலிருந்து வருகிறது? மிரியத்தினுடைய வாயிலிருந்து தான். தம்புராவை எடுத்து அவர் பெண்களோடு சேர்ந்து இசைக்கிறார். வெற்றி முழக்க பாடலை பாடுகிறார். விடுதலை பயண அந்த அனுபவத்திற்கு பிறகு அவர்களால் இசைக்க முடிகிறது என்றால் அதற்கு முன்னாலே அதற்கான தயாரிப்புகள் நடந்துவிட்டது என்று பொருள். அந்த பாடல் ஏற்கனவே அந்த பாடலை எழுதிவிட்டார் என்று பொருள். விடுதலைக்கான பாடலை அவர் எகிப்திலே எழுதிவிட்டார்.
அந்த பாடலைத்தான் விடுதலை பயணம் முடிந்தவுடனே பாடுகிறார் என்ற பொருள். நாம் இயல்பாகவே சொல்லுவோம், எல்லா வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார் என்று. அதனால இந்த ஆரோனுடைய தலைமைத்துவம் இருக்கலாம், மோசேயுடைய தலைமைத்துவம் இருக்கலாம், மிரியத்தினுடைய தலைமைத்துவமும் முக்கியமான தலைமைத்துவம். அதனால இங்க நாம தலைமைத்துவத்தை பற்றி பேசுகிற போது மோசேயும் ஆரோனும் சமபலத்திலே இப்பொழுது இந்த குருவாக இவர் இருக்கிற போது, தலைவராக அவர் இருக்கிற போது, இந்த 2 நிலைகளும் முக்கியமான நிலைகள் இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பு. 2 பணிகள், ஒன்று குருத்துவ பணி, இன்னொன்று தலைமை பணி. நம்ம ஆயருக்கு 3 பணிகள் இருக்குது என்று சொல்லுவோம். முதல் பணி புனிதப்படுத்துகிற பணி, 2வது பணி தலைமைத்துவ பணி, மேய்ப்பு பணி, 3வது பணி இறைவாக்கு பணி. இப்போ மோசேயிடத்தில் 2 பணிகள் இருக்கிறது, இறைவாக்கு பணியும் தலைமைத்துவமும். ஆரோனிடத்திலே குருத்துவ பணி இருக்கிறது, புனிதப்படுத்துகிற பணி. இப்ப யாவே ஆரோனோடு பேசுவதிலிருந்து என்ன தெரிகிறது? இறைவாக்கு பணியும் ஆரோனுக்கு இருப்பது போல ஒரு உணர்வை இங்கே ஏற்படுத்துகிறார். அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஆரோன் பலி மட்டும்தான் செலுத்த வேண்டும், ஆனால் யாவையே நேரடியா பேசுகிறார் என்றால் என்ன பொருள்? யாவே வழக்கமாக பேசுகிற போது இறைவாக்கினர்கள் அவர் பேசியதை உரைப்பார்கள், அதானே இயல்பாக நடக்கக்கூடியது. அப்ப இங்கே யாவே மோசேயிடத்தில் மட்டும் இறைவாக்கு பணியை வைக்கவில்லை. அவர் குருவாக மாறிய பிறகு, திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு இறைவாக்கு உரைக்கின்ற பணி இப்ப யாருக்கும் போகிறது? ஆரோனுக்கும் போகிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த சூழலை, இந்த பின்னணியை வைத்து பார்க்கிற போது யாவே யாரிடத்திலே பேசுகிறார்? ஆரோனிடத்திலே பேசுகிறார். ஆண்டவர் ஆரோனிடத்திலே பேசுகிறார். அப்படி பேசுவதின் அடிப்படையில் பார்க்கிற போது இந்த தலைமைத்துவ பணி மட்டுமல்ல, குருத்துவ பணியோடு இறைவாக்கு பணியும் இப்பொழுது யாருக்கு வழங்கப்பட்டு இருக்க வேண்டும்? ஆரோனுக்கு வழங்கப்பட்டு இருக்க வேண்டும். இப்ப என்ன சொல்லப்படுகிறது? ஆரோனிடத்தில் என்ன சொல்லுகிறார்? நான் இந்த பின்புலத்தை சொன்னேன். நிச்சயமாக அவருக்கு ஆறுதல் சொல்லுகின்ற வார்த்தைகளை இறைவன் சொல்ல விரும்பி இருக்கலாம். அது மட்டுமல்ல, அவரை தேற்ற விரும்பி இருக்கலாம், அவருக்கு உற்சாகப்படுத்த விரும்பி இருக்கலாம். இன்னும் அவருடைய இந்த குருத்துவ பணியினுடைய நிலையை அவருக்கு உணர்த்தி இருக்கலாம். அத்தோடு கூட சில தெளிவுகளையும், இவருடைய பணியிலே இவர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற தெளிவுகளையும், இவருடைய சந்ததியினர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த தெளிவையும் இங்கே சுட்டி காட்டுகிறார். 9ஆம் வசனத்தில், நீரும் உம்மோடு உம் புதல்வரும் சாகாதிருக்க வேண்டுமெனில் நீங்கள் சந்திப்பு கூடாரத்துக்குள் நுழையும் போது திராட்சை ரசத்தையோ மதுவையோ குடிக்க வேண்டாம், இது உங்கள் தலைமுறைதோறும் மாறாத நியமமாக விளங்கும். ஆக ஒரு முக்கியமான கட்டளை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக நாசீர் என்று அழைக்கப்படுவார்கள். இஸ்ராயல் இனத்தில் நாசீர் என்கிறவர்கள் இறைவனால் நேர்ந்தளிக்கப்பட்டவர்கள். இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. நாசீருடைய கடமைகள் என்ன, அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் நிறைய நமக்கு உதாரணங்கள் இருக்கிறது. உதாரணமாக என்னாகமம் 6:1-4 வாசியுங்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் சொல், ஒரு ஆணோ பெண்ணோ தன்னை ஆண்டவருக்கு தனிப்படுத்தி சிறப்பான பொருத்தனையான நாசீர் பொருத்தனையை செய்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தால் திராட்சரசம் மது ஆகியவற்றை அவன் விலக்க வேண்டும். திராட்சரசம் மது ஆகியவற்றை அவன் விலக்க வேண்டும். திராட்சரசம் மது ஆகியவற்றின் காடியை அருந்தக்கூடாது, திராட்சை பழ சாற்றை குடிக்க கூடாது, திராட்சை பழங்களையோ வற்றலையோ உணவும் கூடாது. திராட்சை பழங்களையோ வற்றலையோ உண்ணவும் கூடாது. ஆக இதெல்லாம் யாவே இறைவன் நாசீர் என்கிற அந்த மனிதனுக்கு, அதாவது நாசீர் என்றால் அது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், இறைவனுக்காக நேர்ந்தளிக்கப்பட்டவர்கள், இறைவனுக்காக ஒதுக்கப்பட்டவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள். இப்படி தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர்கள் இந்த ஒரு நோக்குக்காக வாழ வேண்டும். அந்த காலங்கள் முடிகிறது வரை இவர்கள் திராட்சை சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும் உண்ணக்கூடாது என்பது என்னாகமம் 6ஆம் அதிகாரம்
1 முதல் 4 சொல்லுகிற ஒரு சித்தாந்தம். இதே நாம் பார்க்குறோம். சாமுவேல் புத்தகம் 1, அங்கே நாசீராக நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறவர் சாமுவேல். அப்போ சாமுவேல் எப்படி இருக்கணும்? ஒரு நாசீர் போல இருக்கணும். அவன் இறைவனுக்கு நேர்ந்தளிக்கப்பட வேண்டும். எனவே அவனும் திராட்சை பழம் அதுவோ அல்லது அந்த சாற்றையோ அருந்தக்கூடாது. இதே போல நீதிபதிகள் புத்தகத்திலும் வாசிக்கிறோம். நீதிபதிகள் புத்தகத்தில் நமக்கு நாசீராக அறிமுகப்படுத்தப்படுகிறவர் யார்? சிம்சோன். சிம்சோனும் இதே போல நீண்ட முடியை வளர்க்க வேண்டும், மது அருந்தக்கூடாது. ஆனால் அவர் எல்லாத்தையுமே செய்வார். அவர் எது ஒதுக்கப்பட்டதோ எல்லாவற்றையும் பிற்காலத்தில் செய்வார். ஆனால் அவருடைய தாய்க்கு சொல்லப்பட்ட கட்டளை என்னென்றால், அவர் ஒரு நாசீர், இறைவனுக்கு முன்னால் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அதைத்தான் இறைவன் இங்கே யாருக்கு சொல்லுகிறார்? ஆரோனிடத்திலே சொல்லுகிறார். எப்படி ஒரு நாசீர் என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டு இருக்கிறதோ அதே கடப்பாடுகளை கடமைகளை இந்த நீ செய்ய வேண்டும். ஏனென்றால் நீ எங்கே நுழைகிறாய்? திருத்துயத்துகளே நுழைகிறாய். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டி இருக்கிறோம். இந்த 2 பேரும், ஆரோனுடைய புதல்வர்கள் 2 பேரும், நாதாபு அபிகு, இந்த 2 பேரும் இறந்ததனுடைய நோக்கம் இவர்கள் தவறான இடத்தில் நெருப்பை பெற்று வந்தார்கள். அந்த பலிபீடத்தில் உள்ள நெருப்பு தணலில் எடுக்கவில்லை, அதனால் தான் மடிந்தார்கள் என்று சொன்னோம். ஒருவேளை இவர்கள் இந்த நாசீர் என்கிற நிலையிலிருந்து தவறி இருந்தார்களோ? அப்படி இருந்தால்தான் இறைவன் மீண்டும் அவருக்கு நினைவு ஊட்டுகிறார், ஆரோனுக்கு நினைவு ஊட்டுகிறார். இனிமேல் உன்னுடைய தலைமுறையில் இந்த குருத்துவ பணிநிலைக்கு வருகிற யாரும் ஆண்டவருடைய திருத்துயத்துக்குள் நுழைவதற்கு முன்னால் அல்லது திருத்துயத்துக்குள்ளே இப்படிப்பட்ட மதுவை அருந்தி உங்களுடைய தூய்மையை கெடுத்து விடாதீர்கள். என்றால் மது என்பது அது அதிகமாக குடித்தாலும் சரி குறைவாக குடித்தாலும் சரி அதில் இருப்பது ஆல்கஹால். அது அவர்களுடைய மூளையையே பாதிக்கக்கூடியது. அவர்களை தன்னிலையிலிருந்து அவர்களை முழுமையாக மாற்றிவிடும். அவர்களுடைய நிலை புரியாமல் போய்விடும். நிதானமாக இருக்க முடியாது. ஆண்டவருடைய ஆலயத்தில் பணியாற்றுகிற போது அவர்களுடைய மனநிலை சரியாக இருக்க வேண்டும், சமநிலையில் இருக்க வேண்டும். அப்ப சமநிலை தவறுவதற்கு என்ன எதெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்துகிறதோ அவற்றை இவர்கள் ஒரு காலம் தொடக்கூடாது என்கிற ஒரு சிந்தனையை இங்கே தருகிறார். இங்கு உடல், உள்ளம், மனம் எல்லாமே இறைவனுக்கு ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும். உதாரணமாக பாருங்க, எரேமியா புத்தகம் 35ஆம் அதிகாரம் 3 முதல் 6 ஒரு நிகழ்ச்சியை அங்கே சுட்டி காட்டுகிறார் எரேமியா. இது நிகழ்வது யோயாக்கிமினுடைய காலம். யோயாக்கிம் என்கிறவர் ஜோஷியா அரசனுடைய மகன். ஜோஷியா திடீரென்று இறந்து விடுகிறார் 609. எகிப்திய மன்னன் நெக்கோ 2ஆம் நெக்கோ என்கிறவரால் கொலை செய்யப்படுகிறார் மகிடோ என்கிற இடத்துல. இரண்டால் 2 பேரும் எதிர்த்து போரிடுகிற போது ஜோஷியா இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. 609 ஆட்சிப்பிடத்தில் இருக்கிறவன் யோயாக்கிம். இந்த யோயாக்கிம் காலத்திலே எரேமியா ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுகிறார். அதைத்தான் நம்ம 35ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை பார்க்கிறோம். அவ்வாறே அபச்சினியாவின் பேரனும் மற்றோர் எரேமியாவின் மகனுமான யாசனியாவையும் அவருடைய சகோதரரையும் புதல்வர் எல்லாரையும் ரேகாபு வீட்டார் அனைவரையும் நான் அழைத்து கடவுளின் அடியாரான இத்தலியாவின் மகன் ஆனானுடைய புதல்வரின் அறைக்கு கூட்டி வந்தேன். அந்த அறை ஆண்டவரின் இல்லத்தின் தலைவர்களின் அறைக்கு அருகில் சல்லூம் மகனும் வாயில் காவலருமான மாசேயாவின் அறைக்கு மேல் இருந்தது. நான் திராட்சரசம் நிறைந்த பாத்திரங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபுக்கு வீட்டாரின் மக்கள் முன் வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் பருகுங்கள் என்றேன். அவர்களோ நாங்கள் திராட்சரசம் பருக மாட்டோம், ஏனெனில் ரேகாபின் மகனும் எங்கள் மூதாதையுமான யோனதாபு எங்களுக்கு கொடுத்துள்ள கட்டளையாவது. ஆக யோனதாபு என்கிற இவருடைய மூதாதையர், இந்த ரேகாப்பு என்கிறவருடைய மூதாதையர் யோனதாபு.
இந்த யோனதாபு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார் என்றால், இவர்களுடைய பரம்பரைக்கு நீங்களோ திராட்சை உங்கள் மக்களோ என்றுமே திராட்சை ரசம் பருகலாகாது. ஆக இந்த நாசீர் என்கிற அந்த வரைமுறையில் வருகிறவர்கள் அல்லது இறைவனுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் இந்த திராட்சை மதுவை அருந்தக்கூடாது என்றால் அவர்கள் நிலை தவறி விடுவார்கள், சமநிலை பாதித்துவிடும். எனவே திருப்பீடத்துக்குள் நுழைகிற போது அல்லது திருத்துயத்துக்குள் நுழைகிற போது அவர்கள் சமநிலை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது. இதை இன்னொரு சிந்தனையிலும் எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேல் 44:21 வாசியுங்கள். உள்முற்றத்தில் நுழைகையில் எக்குருவும் திராட்சை மது அருந்தலாகாது. உள் முற்றத்தில் நுழைகிற போது எக்குருவும் திராட்சை மது அருந்தலாகாது என்று எசேக்கியேல் 44:21 கூறுகிறது. 1 தீமோத்தேயு 3:2-3. இது ஆயர்களுக்கான மடல். இந்த ஆயர்களுக்கு ஒரு வரையறையை தீமோத்தேயு சுட்டி காட்டுகிறார். தீமோத்தேயு என்பதை விட இங்கே பவுலடியார் அவருடைய கருத்தாகத்தான் இது வருகிறது. இப்போ தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடியார் என்ன எழுதுகிறார்? தீமோத்தேயு ஒரு ஆயராக இருக்கிறார், அவர் ஒரு ஆயர் பணி நிலையில் இருக்கிறவர். எனவே இவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சில அறிவுரைகளை சொல்கிறார் பவுலடியார் 3:2-3. ஆகவே சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆள் ஆகாதவாராயும் ஒரு மனைவி கொண்டவராயும் அறிவு தெளிவு கட்டுப்பாடு விருந்தோம்பல் கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராயும் இருக்க வேண்டும். தொடர்ந்து அவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடம் கூடாது. அவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடம் தராது இருக்க வேண்டும். கனிந்து உள்ளத்தவராய் இருக்க வேண்டும். ஆக இதுதான் கருத்து. குடிவெறி அற்றவராக இருக்க வேண்டும். இது தீமோத்தேயுவுக்கு, முதல் தீமோத்தேயுவுக்கு பவுலடியார் கூறுகின்ற அழுத்தமான கட்டளை. எனவே ஆயர் நிலைக்கு உயர்த்தப்படுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? கண்காணிப்பாளராக இருக்கிறவர்கள். ஆயர் என்றால் கண்காணிப்பாளர். அந்த கண்காணிப்பாளராக இருக்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும்? குடிவரிக்கு ஆளாகாதவாறு இருக்க வேண்டும். எனவே அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். நீரும் உம்மோடு உம் புதல்வர்களும் சாகாதிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சந்திப்பு கூடாரத்துக்குள் நுழையும் போது, திருத்துயகத்துக்குள் நுழையும் போது திராட்சரசத்தையோ மதுவையோ குடிக்க வேண்டாம். இது உங்கள் தலைமுறை தோறும் மாறாத நியமனமாக இருக்கட்டும். அதற்கடுத்து 10ஆம் வசனம். தூயதற்கும் தூயதட்டதற்கும் தீட்டுள்ளதற்கும் அற்றதற்கும் வேறுபாடு தோன்றும்படி ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரேல் மக்களுக்கு கூறி அறிவித்த அவருடைய எல்லா சட்டங்களையும் நீங்கள் மக்களுக்கு போதிக்கும்படி இது என்றுமுள்ள நியமமாக விளங்கும். ஆக ஆண்டவர் இன்னொன்றையும் அவருக்கு சொல்லுகிறார். இது ஆரோனுடைய ஆரோனுடைய புதல்வர்களோடு நின்றுவிடக்கூடாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? எது தீட்டு உள்ளது, எது தீட்டு இல்லாதது, எது தூய்மையானது, எது தூய்மை இல்லாதது, எது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, எது ஏற்றுக்கொள்ளக்கூடாதது என்று எல்லாவற்றையும் தெளிவாக இவர்கள் யாருக்கு போதிக்க வேண்டும்? அவர்களுடைய வழிமரபினர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ராயல் மக்கள் அத்தனை பேருக்கும் போதிக்க வேண்டும். எல்லா மக்களும் தெரிய வேண்டும் எது தீட்டு, எது தீட்டு அல்ல, எது தூய்மையானது, எது தூய்மையானது அல்ல. எனவே ஏறக்குறைய இந்த 2 பேருடைய இறப்பு என்பது இஸ்ராயல் மக்கள் அத்தனை பேருக்கு ஒரு பாடம். அவர்கள் தூய்மையோடு எந்த விதத்தில் தொடர்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், இந்த தூய்மையோடு அவர்கள் உரசி பார்க்கிற போது, தூய்மையை உரசி பார்க்கிற போது அவர்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்க வேண்டும்? அதனால தூய்மையோடு அவர்கள் சந்திக்க வேண்டும். தூய்மையற்ற தன்மையோடு சந்திக்கக்கூடாது. எனவே தூயவர்களாக இருக்கிறவர்கள் தூயகத்துக்குள் நுழைய தகுதியுடையவர்கள். அப்படி தூயதாக இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்காகத்தான் பின்னால தீட்டு கழிப்புகள், அவர்களை தூய்மைப்படுத்துகிற சடங்குகள் எல்லாமே வந்தது. அப்ப தூயவர்களாக இவர்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இவை அமைந்தது. இஸ்ராயல் மக்கள் அனைவரும் தூய இனம், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், இறைமக்கள் திருக்கூட்டம். பின்னால
பேதுரு தன்னுடைய திருமுகத்தில் சுட்டி காட்டுவார். நீங்கள் எல்லாம் இறைமக்கள் திருக்கூட்டம், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம். அது இந்த லேவியர் புத்தகத்தினுடைய மைய சிந்தனை. நீங்கள் தூயவர்கள், உங்கள் கடவுள் தூயவராக இருப்பது போல நீங்களும் தூயவராக இருக்க வேண்டும். நீங்கள் தீயவர்களாக இருக்கக்கூடாது, தூயவர்களாக இருக்க வேண்டும். 19:2 லேவியர் புத்தகம். அதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் உங்களுடைய அணுகுமுறைகள் இருக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த பகுதியிலே சுட்டி காட்டுகிறார். இது யாருடைய வார்த்தை? மோசேயினுடைய வார்த்தை அல்ல, யாவேயினுடைய வார்த்தை. யாவே யாரோடு பேசுகிறார்? ஆரோனோடு பேசுகிறார். மோசேயையும் ஆரோனையும் சமநிலையில் வைத்து பேசுகிறார். ஆரோனுக்கு சம நிலையை கொடுத்து பேசுகிறார். இனி இவற்றையெல்லாம் அறிவிக்க வேண்டியது, இஸ்ராயேல் மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? உனக்கு இருக்கிறது, ஆரோனுக்கு இருக்கிறது. மோசேக்கு மட்டுமல்ல, இதுவரை மோசே தான் சொல்லிக் கொண்டிருந்தான். இப்பொழுது உனக்கும் கடப்பாடு இருக்கிறது, நீயும் சொல்ல வேண்டும். ஒருவேளை உன்னுடைய பிள்ளைகள் 2 பேர் இறந்திருக்கலாம், அதனால உனக்கு வீழ்ச்சி இருந்திருக்கலாம், அதனால உனக்கு உன்னுடைய மன வேதனைப்பட்டு இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். திருத்துயத்தை நீ எப்படி அணுக வேண்டும் என்கிற பாடம் இதிலே உனக்கு இருக்கிறது. உன்னுடைய சிந்தனை தூயதாக இருக்க வேண்டும், உன்னுடைய எண்ணம் தூயதாக இருக்க வேண்டும், உன்னுடைய செயல்பாடும் தூயதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ இந்த திருத்துயத்துக்குள்ளே காலடி எடுக்க வைக்க வேண்டும், நீயும் உன்னுடைய வழிமுறையரும் என்று தெளிவான பாடத்தை இங்கே இந்த பகுதியிலே சுட்டி காட்டுகிறார். லேவியர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த 10ஆம் அதிகாரத்தில் 4 பகுதிகள் இருக்கின்றன. நம்முடைய வசதிக்காக நாம் 4 பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 1 5 வரை ஒரு சோகமான நிகழ்வு, குறிப்பாக நாதாபு, அபிகு ஆகியோருடைய இறப்பு. அவர்கள் வேறு யாருமல்ல, ஆரோனுடைய புதல்வர்கள். இது மிகப்பெரிய பாதிப்பை ஆரோனுக்கு ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அப்பொழுதுதான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். முதலாக அந்த சூடு தணிவதற்கு முன்னாலேயே இந்த நிகழ்வு நடந்துவிட்டது. அதை பற்றிய ஒரு சோகமான நிகழ்ச்சி இங்கே எடுத்து காட்டப்படுகிறது. அதுதான் 1 முதல் 5 வசனங்கள். அதற்கடுத்து 6வது வசனமும் 7ஆம் வசனமும் ஒரு பகுதியாக இருக்கிறது. அங்கே மோசே ஒரு முக்கியமான கட்டளை கொடுக்கிறார். குறிப்பாக ஆரோனுடைய புதல்வர்களுக்கு, எஞ்சி இருக்கிற 2 புதல்வர்கள், எலெயாசார், இத்தாமார். இந்த 2 பேரும் இவர்களுடைய இறப்புக்கு எந்த விதத்திலும் அந்த துக்க அனுசரிப்புகளை நடத்தக்கூடாது. இது ஒரு தடை போலவே அவர் சொல்லுகிறார். அதைத்தான் நாம் 6-7 வசனங்களில் பார்க்கிறோம். அதற்கடுத்து 8 11 வசனங்கள். இதுவரை மோசே இடத்திலே பேசிய இறைவன் இப்பொழுது ஆரோனிடத்திலே பேசுகிறார். அதை 3-4 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அதற்கடுத்து 4வது பகுதி 10ஆம் அதிகாரம் 12 20 வரை குறைய 9 வசனங்களில் மோசே ஆரோனுக்கும் அவருடைய புதல்வர்களுக்கும் சில அறிவுரைகளை சொல்லுகிறார். இப்போ நாம் அந்த அறிவுரைகள் என்ன என்பதை வரிசையாக பார்ப்போம். முதல் வசனம் 12ஆம் வசனம் வாசிங்க. மோசே ஆரோன் அவருடைய எஞ்சிய புதல்வர்களாகிய எலெயாசர், இத்தாமர் ஆகியோரிடம் கூறியது. ஆக அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். இந்த 12ஆம் வசனத்தில் என்ன அறிவுரை சொல்ல போகிறார்? நீங்கள் ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் எஞ்சிய உணவு படையலை எடுத்து பலிபீட தருகில் புளிப்பட்டதாய் உண்ண வேண்டும், அது மிகவும் தூயது. ஆக முதலாவதாக எதை உண்ண வேண்டும் என்பதை பற்றிய ஒரு குறிப்பு தருகிறார். லேவியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களில் இந்த உணவு படையலை பற்றி, அதே மாதிரி எந்த உணவு படையலில் ஆரோனுக்கு எவ்வளவு பகுதி, என்னென்ன பகுதிகள் சேரும், கொஞ்சம் மட்டும்தான் உணவு படையலில் எரிக்கப்பட வேண்டும், மற்ற எல்லாமே ஆரோனுக்கு அவனுடைய புதல்வருக்கும் போய் சேர வேண்டும், அவருடைய தலைமுறையினருக்கும் போய் சேர வேண்டும், அதாவது குருக்களுக்கு போய் சேர வேண்டும். அந்த நிலையில் பார்க்கிற போது இதெல்லாம் நீங்கள் உண்ண வேண்டும், அதுவும் புளிப்பற்ற எஞ்சிய உணவு படையலாக இருக்க வேண்டும்.
அதை நீங்கள் அந்த புனித இடத்திலே உண்ண வேண்டும், கூடாரத்துக்குள்ளே உண்ண வேண்டும், வெளியிலே கொண்டு போகக்கூடாது. அந்த அறிவுரையை சொல்லுகிறார். அதுதான் 12ஆம் வசனத்தில். ஏனென்றால் இந்த பலிகளிலே வெவ்வேறு பலிகள் இருக்கிறது. மக்களுடைய குற்ற நிவர்த்தி பலிக்காக பொருட்கள் பலியிடப்படுகின்ற போது அந்த குற்ற நிவர்த்தி பலிக்கான பலிப்பொருட்களை உண்ணலாம். யார் படைக்கிறார்களோ, அதாவது யார் இந்த பலியை நிறைவேற்றுகிறார்களோ அந்த குருக்கள் உண்ணலாம். அது அவர்களுடைய உரிமை. என்றால் குற்ற நிவர்த்தி பலி தூய பலி, அதில் மாசு மறுவற்ற நிலைகள் இல்லை. எனவே அந்த பொருட்களை உண்ணலாம். அந்த விதத்தில் தான் இவர் இங்கே தானிய படையலை பற்றி முதலே பேசுகிறார். அந்த தானிய படையலை நீங்கள் உண்ணலாம், அதில் உங்களுடைய பங்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், எது உங்களுக்கு உண்ண தகுதியானது அதெல்லாம் உண்ணலாம் என்று 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தில் அதை தூய இடத்தில் உண்ண வேண்டும், ஏனெனில் அது ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் உமக்கும் உம் புதல்வருக்கும் உரிய பங்காகும். இதுவே நான் பெற்ற கட்டளை. ஆக இது அவர் இறைவனிடமிருந்து பெற்ற கட்டளை போலவே சொல்லுகிறார். இந்த பலிகளை தூய இடத்தில், புனித இடத்தில், பலிபீடத்துக்கு அருகிலே உண்ண வேண்டும், வெளியில் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற. ஏனென்றால் இது இறைவனுக்கு உகந்த பலி, எனவே அதை உண்பது சரியானது என்கிற ஒரு சிந்தனையை அங்கே தருகிறார். அதற்கடுத்து அதாவது குடும்ப உறுப்பினர்கள் வேறு யாரும் உண்ணக்கூடாது. இதை பொறுத்த மட்டில் அவர்கள் இந்த பலியை யார் நிறைவேற்றுகிறார்களோ குருக்கள் மட்டும்தான் உண்ண வேண்டும் என்கிற அந்த கட்டளை. அதற்கடுத்து 14ஆம் வசனம். ஆரத்தி பலியான நெஞ்சுக்கரியையும் உயர்த்தி படைக்கும் பலியான முன்னந்தொடையையும் நீரும் உம்மோடு உம் புதல்வரும் புதல்வியரும் ஒரு தூய்மையான இடத்தில் வைத்து உண்பீர்கள். இப்போ 2வது நிலை இது அவருடைய ஆரோனுடைய குருத்துவ திருளைப்பாட்டுக்குரிய பலியில் முக்கியமானது இந்த பலி. அந்த பலியில் ஆட்டுக்கிடாயினுடைய வலது முன்தொடையும் நெஞ்சுக்கரியும், இதைத்தான் ஆராத்தி பலி என்று சொல்லுகிறோம். இதைத்தான் உயர்த்தி காட்டுகிற பலி. அது மட்டுமல்ல, முன்னும் பின்னும் வீசுகிற பலி என்று நாம் சொல்லுகிறோம். ஆக இவையெல்லாம் ஆரோனுடைய குடும்பத்துக்கென்றே உரியது. புதல்வியரும் உண்ணலாம், ஆனால் புனிதமான இடத்தில் உண்ணலாம். பாளையத்துக்குள்ளும் உண்ணலாம், பாளையத்துக்கு வெளியில் கொண்டு போகக்கூடாது. அவர்கள் இந்த கூடாரத்துக்குள் தான், சந்திப்பு கூடாரத்துக்குள் தான் உண்ண வேண்டும் என்கிற கடப்பாடெல்லாம் இல்லை. வீட்டிலும் அங்கே தூய இடமாக இருந்தால், மாசுபட்ட இடமாக இருக்கக்கூடாது, தீட்டுப்பட்ட இடமாக இருக்கக்கூடாது, தூய இடமாக இருந்தால் அதை உண்ணலாம். எனவே ஆரோனுக்கும் அல்லது அவருடைய தலைமுறையினருக்கும் குருக்கள் மட்டும் உண்ணக்கூடிய, அதுவும் இந்த கூடாரத்துக்குள் உண்ணக்கூடிய சில பலிகள் இருக்கிறது, பலிப்பொருட்கள் இருக்கிறது. வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய பலிப்பொருள் இருக்கிறது. ஏன்னா கோவிலில் அல்லது இந்த திருத்துயத்தில் இவனுக்கு கொடுக்கப்படுகின்ற காணிக்கை பொருட்கள் எல்லாம் யாருக்கு சொந்தமானது? அது இறைவனுக்கு பலி ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் எஞ்சி இருக்கிற பகுதிகள் எல்லாம் யாருக்கு உரியது? குருக்களுக்குரியது. அதுதான் அவர்களுடைய உடைமை. அவர்கள் வேற யாரையும் போய் எதுவும் கேட்க முடியாது. அவர்களுக்கென்று எந்த உரிமையும் கிடையாது. அவருடைய உரிமை என்று சொன்னாலே இந்த பலியின் வழியாக அவர்களுக்கு வருகின்றது. அதனால ஒரு சில பலிகளில் இருந்து கிடைக்கின்ற அந்த உணவுப் பொருட்கள் மட்டும்தான் கூடாரத்துக்குள்ளாக, சந்திப்பு கூடாரத்துக்குள்ளாக உண்ண வேண்டும். மற்றவெல்லாம் வீட்டுக்கு கொண்டு செல்லலாம். வீட்டில் ஒரு சுத்தமான அல்லது தூய்மையான இடத்துல இவர்கள் உண்ணக்கூடிய, குடும்பம் முழுவதும் உண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, குருக்களுடைய குடும்பங்கள். அதைத்தான் இந்த 14ஆம் வசனத்தில் சுட்டி காட்டுகிறார். மீண்டும் வாசியுங்கள். ஆரத்தி பலியான நெஞ்சுக்கரியையும் உயர்த்தி படைக்கும் பலியான முன்னந்தொடையையும் நீரும் உம்மோடு உம் புதல்வரும் புதல்வியரும் ஒரு தூய்மையான இடத்தில் வைத்து உண்பீர்கள். அதுக்கடுத்து இஸ்ரேல் மக்களின் நல்லுறவு பலிகளில் இவை உமக்கும் உம் புதல்வருக்கும் புதல்வியருக்கும் உரிய பங்காகும். உரிய பங்கு, அதுதான் அவர்களுடைய பங்கு. வேற அவங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை, எந்த வருவாயும் இல்லை. மக்கள் என்ன காணிக்கை கொடுக்கிறார்களோ, பலியை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அந்த பலியிலிருந்தான் இவர்களுடைய உணவாக கிடைக்கிறது. ஏனென்றால் மற்ற மக்கள் உணவுக்காக உழைத்து சம்பாதித்ததிலிருந்து அவர்கள் உணவை பெற்று. இவர்களுக்கு உழைப்பு என்பதே ஆலய பணிகள் மட்டும்தான். அது மட்டுமல்ல, இந்த
ஏனென்றால் இது ஆரம்ப கட்டத்தை பற்றி பேசுகிறோம். அப்படி என்றால் அங்கே இருக்கிற சந்திப்பு கூடாரத்தில் வருகின்ற காணிக்கைகள் தான் இவர்களுக்கு உடைமைகள் அல்லது உரிமைகள் என்று சொல்லலாம். 15ஆம் வசனம் அதனுடைய தொடர்ச்சி தான். உயர்த்தி படைக்கும் பலிப்பொருளான முன்னந்தொடையையும் ஆரத்தி பலிப்பொருளான நெஞ்சுக்கரியையும் நெருப்பு பலிப்பொருளான கொழுப்பையும் ஆண்டவர் திருமுன் அவர்கள் கொண்டு வந்து ஆரத்தி பலியாக அசைவாட்டுவார்கள். அது ஆண்டவரின் கட்டளைப்படியே உமக்கும் உம் புதல்வருக்கும் மாறாத நியமமாக விளங்கும். இதையும் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டினேன். இந்த ஆரத்தி பலியின் வழியாக கிடைக்கிற வலது முன்னத்தி தடையும் அதே போல நெஞ்சுக்கரி பகுதியும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் உரியது. இப்போ 16ஆம் வசனத்தில் இதெல்லாம் அறிவுரையாக சொல்லிவிட்டு மோசே ஒரு இந்த பலி ஒப்பு கொடுத்த பிறகு, ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு இவையெல்லாம் தொடர்ச்சியாக நடக்கின்றன. இந்த 2 பேரும் இறந்த பிறகு, அதாவது நாதாபும் அபிகும் இறந்த பிறகு அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருப்பது. எனவே அறிவுரையை சொன்ன பிறகு மோசே அந்த சந்திப்பு கூடார பகுதியை பார்க்கிறார், பலிபீடத்தை பார்க்கிறார். பலிபீடத்தை பார்த்தவுடனே இவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏனென்றால் அங்கே என்ன நடக்கிறது அதைத்தான் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. இதற்கிடையில் மோசே பாவம் போக்கும் பலிப்பொருளுக்கான ஆட்டுக்கிடாயை தேடி பார்த்தார். அது எரித்தழிக்கப்பட்டிருந்தது. எனவே மோசே ஆரோனின் எஞ்சியிருந்த புதல்வர்களாகிய எலையாசர் இத்தாமர் மீது கடும் சினமுற்று சொன்னது. ஆக இங்க என்ன நடக்கிறது? பாவம் போக்கும் பலிப்பொருளான ஆட்டுக்குட்டி பலி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த பலிப்பொருள் முழுவதையும் எரிக்கக்கூடாது. அதில் பெரும்பகுதி யாருக்கு போக வேண்டும்? குருக்களுக்கும் அவருடைய புதல்வர்களுக்கும் போக வேண்டும். இதுதான் நியமம். நீங்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதற்கான தெளிவு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதை இன்னொரு முறை கூட நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். 25ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் பாவம் போக்கும் பலியை குறித்த ஒரு சட்டம். அது மக்களுடைய பாவத்தை போக்குகின்ற பலி. குரு தன்னுடைய பாவங்களை போக்குகிற பலி அல்ல. குரு மக்களுக்காக பாவப்பலி செலுத்துகிற போது அதனுடைய என்னென்ன உரிமைகள் அவருக்கு இருக்கிறது. பாவம் போக்குவதற்கென அதை படைக்கும் குரு அதை உண்பார். பாவம் போக்குவதற்கென அதை படைக்கும் குரு அதை உண்பார். சந்திப்பு கூடாரத்தின் முற்றமாகிய தூய தளத்தில் அது உண்ணப்பட வேண்டும். அதற்கடுத்து அந்த இறைச்சியில் படுகிற எதுவும் தூய்மையானதே. அந்த இறைச்சியில் படும் எதுவும் தூய்மையானதே. அதான் இங்கே சொல்றார். ஆக பாவம் போக்கும் பலி என்பது குருக்கள் அல்லது ஆரோனின் வழிமுறையினர் மக்களுடைய பாவத்தை போக்குவதற்காக ஒப்பு கொடுக்கின்ற பலி. குற்ற நிவர்த்தி பலின்னு சொல்லணும்ல, குற்றப்பழி நிவர்த்தின்னு சொன்னோம்ல, அந்த குற்றப்பழி போக்குகின்ற அந்த பலி அதில் ஒப்பு கொடுக்கப்படுவது, பலி கொடுக்கப்படுவதனுடைய பெரும்பகுதி குருக்கள் உண்ணக்கூடியது, தூய பலி. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? அந்த பலியானது, பலிப்பொருளானது முழுவதுமாக எரிக்கப்பட்டு விட்டது. அதை பார்த்த உடனே மோசேக்கு ஆத்திரம் வருகிறது, கோபம் வருகிறது, சினமுறுகிறார். உடனே இவர்களிடத்தில் கேட்கிறார், நீங்கள் பாவம் போகும் பலியை தூய தலத்தில் ஏன் உண்ணவில்லை? இது மிகவும் தூயதன்றோ? மக்கள் கூட்டமைப்பின் குற்றப்பழியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவர் திருமுன் அவர்களுக்கு கரை நீக்கம் செய்ய ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுத்தார் அல்லவா? நீங்கள் ஏன் இப்படி செய்து விட்டீர்கள்? அந்த இரத்தம் கூட தூயகத்திற்குள் கொண்டு செல்ல, அதாவது இரத்தம் தூயகத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்ற பலி மட்டும்தான் இவர்கள் உண்ணக்கூடாது. அந்த பலிப்பொருளை மட்டும்தான் உண்ணக்கூடாது. எப்போ பலிப்பொருளுடைய இரத்தம் திருத்துயகத்துக்கு போய்விட்டதோ அந்த பலி பொருள் அத்தனையும் முழுமையாக எரித்து விட வேண்டும். இது அப்படி அல்ல. குற்ற நிவர்த்தி பலி, குற்றப்பழி நிவர்த்தி அது சார்ந்ததல்ல. எனவே இந்த இரத்தம் கூட அந்த பலிபீடத்தில் மட்டும்தான் ஊற்றப்படும். இந்த நிலையில்தான் இவருக்கு கோபம் வருகிறது, சினம் கொள்கிறார். முழுவதுமாக நீங்கள் பலிப்பொருளை எரித்து விட்டீர்களே, இது நீங்கள் உண்ண வேண்டிய பொருள் அல்லவா? இப்பொழுது இந்த பலிக்கே கேடு வந்து விட்டதே. அவன் 2 பேர் இறந்தது மட்டுமல்ல, பலியிலும் இப்படிப்பட்ட ஒரு கேடான நிகழ்ச்சி நடந்து விட்டதே என்று மிகவும் கோபப்படுகிறார். 18ஆம் வசனம் வாசிங்க. அதன் இரத்தம் தூயகத்திற்குள் கொண்டு போகவில்லை, ஆகையால் நீங்கள் அதை
நான் கட்டளையிட்டபடி துயகத்திலேயே இருக்க உண்டிருக்க வேண்டும். வேண்டும். இந்த நிலையில்தான் இந்த கோபத்தில் சினத்தில் இருக்கிற மோசேயை தேற்றுபவராக, ஆறுதல் படுத்துவராக இப்ப ஆரோன் மோசேயை நோக்கி சொல்லுகிறார். காரணம் என்ன? எதற்காக இந்த கிடாயானது, ஆட்டுக்கிடாயானது முழுவதுமாக எரிக்கப்பட்டது? காரணம் என்ன? மோசேக்கு நினைவுபடுத்துகிறார். ஏற்கனவே 2 பேர் இறந்து விட்டார்கள். தன்னுடைய பிள்ளைகள் இறந்ததை அவர் நினைவுபடுத்துகிறார். மோசே, என்னுடைய 2 பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, உனக்கு அது நல்லாவே தெரியும். எப்போ என்னுடைய பிள்ளைகள் இறந்து விட்டார்களோ அப்பொழுது அன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட பலியும் குறைவுடையது. அப்போ குறைவுள்ள பலியில் வருவதை நாம் உண்ணலாமா? அந்த பலிப்பொருளை தொடலாமா? எப்பொழுது இறைவனுக்கு அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ, என்னுடைய பிள்ளைகள் இறந்ததனுடைய அடையாளம் என்ன? அது எதை சுட்டி காட்டுகிறது? நான் செலுத்திய பலி இறைவனுக்கு உகந்தது இல்லை. அப்படி உகந்தது இல்லாத பலியை உண்பதனால் எனக்கு என்ன பயன்? நான் மீண்டும் பாவத்தை தானே கட்டிக்கொள்ள வேண்டும். எனவே நான் அதை உண்ணவில்லை. அது முழுவதுமாக எரிக்கப்பட்டு விட்டது. அதுதான் காரணம். எனவே இறைவன் ஏற்றுக்கொள்ளாத பலி குறைவான பலி, குறைவுள்ள பலி. அந்த பலியை நிறைவேற்றுவதில் எந்த பொருளும் இல்லை. அதன் அடிப்படையில் தான் இந்த பலிப்பொருளாகிய ஆட்டுக்கிடாயும் முழுவதுமாக எரிக்கப்பட்டு விட்டது. அதை என்னுடைய எஞ்சி இருக்கிற பிள்ளைகளும் நானும் உண்ணவில்லை என்று விளக்கம் தருகிறார். அதன் பிறகுதான் 20வது வசனம் சொல்லுகிறது, மோசே இதை கேட்டு அமைதியடைந்தார். ஆக இந்த 12லிருந்து 20 வசனங்கள் மோசே ஆரோனுடைய பிள்ளைகளுக்கும் ஆரோனுக்கும் கூறுகிற அறிவுரையாக அமைகிறது. அவர்கள் எதை உண்ணலாம், எதை உண்ணக்கூடாது என்கிற விளக்கங்களை சொல்கிறார். இறுதியில் உண்ண வேண்டியதை இவர்கள் உண்ணாமல் முழுவதையும் எரித்து விடுவதையும் பார்க்கிறார். பலிப்பொருளை, குறிப்பாக குற்றப்பழி நிவர்த்தி பலியிலே அது நிகழ்ந்து விட்டது. ஆனால் அதற்கு ஆரோன் கொடுக்கிற விளக்கமானது இவருக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. ஏனென்றால் அது குறைவுடைய பலியாக இருக்கிறது. அப்படின்னா குறைவுடைய பலியில் வருகிற எந்த பொருளையும் குருக்கள் தொடக்கூடாது. அப்படி தொட்டால், அதை உண்டால் என்ன பொருள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், ஏற்கனவே நாம் அதை விளக்கி இருக்கிறோம். அந்த பலி யாருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு அதனால் எந்த பயனும் இல்லை. அப்படின்னா இப்போ நாம் இதில் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். மக்கள் எவ்வளவோ நமக்கு திருப்பலிக்கான பணம் கொடுக்கிறார்கள், அல்லது திருப்பலியில் எங்களை நினைவு கூறுங்கள் என்று வேண்டுகிறார்கள். அதற்காக அவர்கள் பணங்கள் கூட கொடுக்கிறார்கள், பொருட்கள் கொடுக்கிறார்கள் குருக்களுக்கு. அப்போ நாம் இந்த மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றபடி திருப்பலி நிறைவேற்றாவிட்டால் அந்த பலியினாலே பயன் இருக்கிறதா என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு கேள்வி எழுப்புகிறது. ஆரோனும் மோசேயும் இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். ஆரோன் தவறான முறையில் பலி கொடுத்ததால் தான் ஒரு விளைவு நிகழ்ந்துவிட்டது, மோசமான நிகழ்வு நடந்துவிட்டது. அப்போ பலியிலே குறைவுள்ளது என்பதை அவர் உணர்கிறார். அந்த பலிப்பொருளும் குறைவுள்ள பலிப்பொருள். அதே மாதிரி தான் நாமும் நம்முடைய பலியை நிறைவுள்ள பலியாக நாம் நிறைவேற்ற வேண்டும். அது குறைவுள்ள பலியாக இருக்கக்கூடாது. என்றால் மக்கள் எதிர்பார்ப்பது நிறைவுள்ள பலியை, மக்கள் நம்மிடத்தில் வேண்டுவதும் நிறைவான பலியைத்தான். எல்லாவற்றையும் செய்வதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் குருவானவர்கள், மக்கள் எதிர்பார்ப்பது எங்கள் குருவானவர்கள் நல்ல தயாரிப்போடு பக்தியோடு இந்த திருப்பலி ஆற்ற வேண்டும். அவர்கள் கொடுக்கிற அந்த மறைவுரைகளும் நல்ல தயாரிப்போடு வர வேண்டும். நிச்சயமா தயாரிப்பு, அதுக்கு உரிய முறை, நம்ம அணுகுகிற முறை, திருப்பலியை நாம் அணுகுகிற முறை, அதுவும் குறிப்பாக நாம் இறைவனை அணுகுகிற முறை. ஏன்னா மக்களுக்கு தேவையான எல்லாமே உலகத்தில் கிடைக்கிறது. அவர்கள் தேடி வருவது இந்த திருப்பலிக்காக மட்டும்தான் குருக்களை தேடி வருகிறார்கள், இறை அனுபவத்திற்கு. அப்ப அந்த இறை அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர்களாக குருக்கள் இருக்க வேண்டும். மக்கள் தேடி வருகின்ற இறை அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும்.
அப்படி இல்லாவிட்டால் குறை நம்மிடத்தில் இருக்கிறது. அப்போ நாம் செலுத்துகிற, நாம் நடத்துகிற அந்த திருப்பலியும் பயனற்றதாக போய்விடுகிறது. இப்போ பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் நிறைவு வேண்டும். நாம் நிறைவேற்றுகின்ற பலியிலே ஒரு முறை வேண்டும், சரியான முறை வேண்டும். முறையற்ற நிலையிலே நாம் திருப்பலிகள் நிகழ்த்தக்கூடாது. அதே சமயத்தில் அதற்கான சரியான தயாரிப்புகள் வேண்டும். தயாரிப்பு இல்லாமல் திருப்பலிக்கு போவதே தவறான ஒரு அணுகுமுறை என்று தான் சொல்ல வேண்டும். அன்பார்ந்த நேயர்களே, இந்த அதிகாரத்துக்கான வசனங்களுக்குரிய விளக்கங்களை நாம் அருத்தந்தையிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டோம். இப்பொழுது இந்த அதிகாரத்தின் வசனங்களை வாசிக்க கேட்போம். லேவியராகமம் அதிகாரம் 10. ஆரோனின் புதல்வர்களான நாத்தாபும் அபிகூவும் தம் தூப கலசத்தை எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் இட்டு ஆண்டவர் கட்டளைக்கு எதிராக நெருப்பை கொண்டு சென்றனர். உடனே ஆண்டவரிடமிருந்து நெருப்பு விரைந்தெழுந்து அவர்களை விழுங்கியது. அவர்கள் ஆண்டவர் முன்னிலையிலேயே மடிந்தனர். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னை அணுகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன். எல்லா மக்களுக்கும் முன்பாக நான் மாட்சியுறுவேன் என ஆண்டவர் உரைத்ததன் பொருள் இதுதான் என்றார். ஆரோன் மௌனமாயிருந்தார். மோசே ஆரோனின் சிற்றப்பனாகிய உசியேலின் புதல்வராகிய மிசாவேலையும் எல்சாபானையும் அழைத்து, நீங்கள் இங்கே வந்து உங்கள் சகோதரரின் சடலங்களை தூயகத்தின் முன்னின்று எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போங்கள் என்றார். மோசே சொன்னபடியே அவர்கள் சென்று அவர்கள் சடலங்களை அவர்கள் உடைகளோடும் எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போனார்கள். மோசே ஆரோனையும் எலையாசர் இத்தாமர் என்னும் அவர் புதல்வரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் தலைமுடியை கலைத்துக் கொள்ளவும் ஆடைகளை கிழித்துக் கொள்ளவும் வேண்டாம். அப்படி செய்தால் நீங்கள் சாவீர்கள். மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் எதிராக அவரது சினம் மூளும். உங்கள் சகோதரராகிய இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் ஆண்டவர் மூட்டிய இந்த நெருப்பை முன்னிட்டு புலம்புவார்கள். நீங்கள் அழியாதபடி சந்திப்பு கூடார நுழைவாயிலிருந்து எங்கும் செல்லாதீர்கள். ஆண்டவரது அருள் பொழிவு உங்கள் மீது இருக்கிறதே என்றார். அவர்கள் மோசேயின் வார்த்தையின்படியே செய்தார்கள். ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது, நீரும் உம்மோடு உம் புதல்வரும் சாகாதிருக்க வேண்டுமெனில் நீங்கள் சந்திப்பு கூடாரத்திற்குள் நுழையும் போது திராட்சரசத்தையோ மதுவையோ குடிக்க வேண்டாம். இது உங்கள் தலைமுறை தோறும் மாறாத நியமமாக விளங்கும். தூயதற்கும் தூய்மையற்றதற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டற்றதற்கும் வேறுபாடு தோன்றும்படி ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரேல் மக்களுக்கு கூறி அறிவித்த அவருடைய எல்லா சட்டங்களையும் நீங்கள் மக்களுக்கு போதிக்கும்படி இது என்றும் உள்ள நியமமாக விளங்கும். மோசே ஆரோன் அவருடைய எஞ்சிய புதல்வர்களாகிய எலையாசர் இத்தாமர் ஆகியோரிடம் கூறியது, நீங்கள் ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் எஞ்சிய உணவு படையலை எடுத்து பலிபீடத்தருகில் புளிப்பற்றதாய் உண்ண வேண்டும். அது மிகவும் தூயது. அதை தூய இடத்தில் உண்ண வேண்டும். ஏனெனில் அது ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் உமக்கும் உம் புதல்வருக்கும் உரிய பங்காகும். இதுவே நான் பெற்ற கட்டளை. ஆரத்தி பலியான நெஞ்சுக்கரியையும் உயர்த்தி படைக்கும் பலியான முன்னந்தொடையையும் நீரும் உம்மோடு உம் புதல்வரும் புதல்வியரும் ஒரு தூய்மையான இடத்தில் வைத்து உண்பீர்கள். இஸ்ரேல் மக்களின் நல்லுறவு பலிகளில் இவை உமக்கும் உம் புதல்வருக்கும் புதல்வியருக்கும் உரிய பங்காகும். உயர்த்தி படைக்கும் பலிப்பொருளான முன்னந்தொடையையும் ஆரத்தி பலிப்பொருளான நெஞ்சுக்கரியையும் நெருப்பு பலிப்பொருளான கொழுப்பையும் ஆண்டவர் திருமுன் அவர்கள் கொண்டு வந்து ஆரத்தி பலியாக அசைவாட்டுவார்கள். அது ஆண்டவரின் கட்டளைப்படியே உமக்கும் உம் புதல்வருக்கும் மாறாத நியமமாக விளங்கும். இதற்கிடையில் மோசே பாவம் போக்கும் பலிப்பொருளான ஆட்டுக்கிடாயை தேடி பார்த்தார். அது எரித்தழிக்கப்பட்டிருந்தது. எனவே மோசே
ஆரோனின் எஞ்சியிருந்த புதல்வராகிய எலையாசர் இத்தாமர் மீது கடும் சினமுற்று சொன்னது, நீங்கள் பாவம் போக்கும் பலியை தூய தலத்தில் ஏன் உண்ணவில்லை? அது மிகவும் தூயதன்றோ? மக்கள் கூட்டமைப்பின் குற்றப்பழியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவர் திருமுன் அவர்களுக்கு கரை நீக்கம் செய்ய ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுத்தார். அதன் இரத்தம் தூயகத்திற்குள் கொண்டு போகப்படவில்லை. ஆகையால் நீங்கள் அதை நான் கட்டளையிட்டபடி தூயகத்திலேயே உண்டிருக்க வேண்டும். உடனே ஆரோன் மோசேயை நோக்கி, ஆண்டவர் திருமுன் பாவம் போக்கும் பலியும் எரிபலியும் செலுத்தப்பட்ட இன்றுதானே எனக்கு இப்படி நடந்தது. எனக்கு நேரிட்ட துன்பம் உமக்கு தெரியாதா? நான் பாவம் போக்கும் பலியை இன்று உண்டிருந்தால் அது ஆண்டவரின் பார்வைக்கு உகந்ததாயிருக்குமோ என்றார். மோசே இதை கேட்டு அமைதி அடைந்தார்.